கணவனுக்கு ஒரு சந்தேகம் வந்ததான், மனைவிக்கு காது கேட்காம போச்சோ அப்படின்னு நினச்சே, ஐயா வரலையா நினச்சே அவன் சோதிச்சு பார்க்கலான்ட்டு என்ன பண்ணியிருக்கான், வாசல் நின்று இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு இருக்கான். அந்த அம்மா வந்து சமையல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு, பேசலை. சரி ரொம்ப தூரத்துலேருந்து கூப்பிடுறோம் கேட்கலன்ட்டு காலுக்கு வந்து இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு இருக்கான். அந்த அம்மா திரும்பலை. இவனுக்கு உறுதியாயிடுச்சு, போச்சு காது கேட்கல. கிட்ட போய் நின்று இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு இருக்கான். அப்போவும் அந்த அம்மா ஒன்றுமே பேசலை. போய் தோலை தொட்டு திருப்பி இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு கத்துனான். அந்த அம்மா பதிலுக்கு, ஏயா 15 தடவை சாம்பார் சாம்பார் சாம்பார்னு சொல்கிறேனே, இப்போ யாரு காது கேட்கலன்னு தெரியுதா? இல்லை உங்களுக்கு இல்லை, சும்மா அவர் பயந்து படாரு. இந்த எவ்வளோ பெரிய அரங்கமாக இருந்தாலும் எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் இந்த ஒலிபெருக்கிகள் நல்லா இருக்கணுங்க. நான் ஒரு கூட்டத்தில் சென்னையில் பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் பேசுகிறது கேட்கலன்னுட்டே இருந்தாங்க. அப்புறம் அவரை இவரை கூப்பிட்டு சரி பண்ண சொன்னோம். அவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் ஒரு வயர் விட்டு போயிருந்துருக்கு போட்டிருக்கு, அதை சரி பண்ணிவிட்டு பேசாமல் போயிருக்கலாம். என்கிட்ட வந்து சொல்கிறாரு, எல்லாம் நல்லா இருக்கு, ஸ்பீக்கர் லூஸு அப்படின்னாரு. எங்கள் ஊரில் இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப அப்படித்தான், சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவளை பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தர் கேட்டுக்கேன்டா அவங்க மட்டும் சிரிக்கிறாங்கன்னு, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா. சகலகலாவல்லி பாலையை படித்தா என்ன லாபம்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம். நான் தருமபுரி ஆதீனத்துக்கு உரிமையான கல்லூரி ஒன்றில் பேச போயிருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அரசாங்க ஜீப் ஒன்று வந்துச்சு. அதில் கல்வி அதிகாரி, பள்ளி கல்வி அதிகாரி, மாவட்ட பள்ளி கல்வி அதிகாரி, அவரும் அவர் பின்னாடி ஒரு 4-5 ஜீப்பும் பின்னாடி வேகமாக வந்தாங்க. எனக்கு என்ன பயம்னா, நமக்கு ஸ்கூலில் படிக்கிறப்ப டிஓ வர்றாரு, சிஓ வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்திட்டே இருப்பாங்க. இப்போ அவர் வேகமாக வந்தார். கல்லூரிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ அவர் வந்தவர் நேர வந்து ஒரு பொன்னாடி எடுத்து எனக்கு போட்டுட்டு என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு, ஐயா நான் உங்கள் மாணவர் ராமகிருஷ்ணன், உங்களுக்கு ஞாபகம் வரலன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாள் வகுப்பு நடத்துகிறப்ப சகலகலாவல்லி மாலை பாடத்தை ஆரம்பித்து இந்த 10 பாட்டை யார் ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பேனா தர்றேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன நம்பிக்கையில் சொன்னேன்னா, எவனும் மனப்பாடம் பண்ண மாட்டான். அப்படியே பண்ணாலும் ஒரு பேனா 2 பேனா போனால் போதுன்னு வச்சுருந்தேன். நம்புறீங்களோ இல்லையாங்க, 60 பேரும் மனப்பாடம் பண்ணிவிட்டாங்க. 30 பொம்பளை பிள்ளை 30 ஆம்பளை பிள்ளை, 60 பேர் மனப்பாடம் பண்ணி அப்புறம் நான் 60 பேனா வாங்கிட்டு வந்து கொடுத்து, அதில் அவர் சொன்னார், அப்படி பேனா வாங்கி இன்றைக்கு மாவட்ட கல்வி அதிகாரியாக மாறி இருப்பது நீங்கள் சொன்ன அந்த பாடல் மூலமாக என்று சொல்லி எனக்கு சொன்ன உடனே எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா. அந்த பாடலுக்கு இந்த பெருமை உண்டு. 10வது பாட்டையும் சொல்கிறேன். மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியை செய்வாய், படைப்போன் முதலாய் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. ஒவ்வொரு பாட்டிலையும் சகலகலாவல்லி சகலகலாவல்லி சகலகலாவல்லவன்னு என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசனுக்கு பேர். சகலகலாவல்லி யாரு? கலைவாணி. நல்லா என்னை கேட்டு அழகாக சொல்கிறீங்க, கலைவாணி. இந்த காஞ்சி மாநகருக்கு என்ன பெருமை தெரியுமா? இவான் ஸ்வாங் வந்துட்டு போகிறது இங்கே தான். 7வது மனிதன் படம் கூட இருக்காங்கல்ல, போதி தர்மர் வாழ்ந்த இடம்ங்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல நிற்காத போதி தர்மர் பிறந்த இடம் 7வது அறிவு படம் பார்த்தீங்களா? அதில் அந்த வில்லன் இங்கே வந்த உடனே அங்கேருந்து அறிவிப்பு போகிறோம், அங்கே நிற்காத, அது போதி தர்மர் பிறந்த இடம். என்ன தெரியுதா? இந்த இடத்தில் வேறு எதுவும் செல்லாது. அத்தகைய பெருமை மிகுந்த ஊர் இந்த ஊர் காஞ்சி மாநகரம். வடநாட்டில் நாலந்தா என்கின்ற இடத்தில்
பல்கலைக்கழகம் இருந்தது, பாடலிபுத்திரம் என்ற ஒரு நகரம் இருந்தது, சோனை ஆறு என்ற ஒரு ஆறு ஓடியது. எதில் இருக்கு தெரியுமா? சங்க இலக்கியத்தில் இருக்கு. சங்க இலக்கியம்னா என்ன? 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு. 10 பாட்டு 8 தொகை சங்க இலக்கியம், 11 கீழ்கணக்கு நீதி நூல்கள். அந்த சங்க இலக்கியத்தில் தன் தலைவன் வந்துட்டான்னு சொன்ன உடனே அந்த செய்தியை சொன்ன அந்த பாணனுக்கு நான் பாடலிபுத்திர நகரையே அன்பளிப்பாக தருவேன் அப்படிங்கிறார். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இந்த நம்ம இப்போ காதல் பாட்டு எழுதுறப்ப சொல்கிறாங்கல்ல, உன் கண்ணு அழகுக்கு நான் வந்து கர்நாடகாவை எழுதி தருவேன். அப்புறம் இந்த பாட்டு தெரியாது உங்களுக்கு? சினிமா பாட்டும் பாருங்க, அதில் ஒவ்வொன்றா சொல்லுவார்ல. அன்னைக்கு சொல்கிறார் அந்த பெண்ணு, பாடலிபுத்திரத்தையே நான் வந்து என்ன செய்வேன், அந்த பாணனுக்கு தருவேன்கிறார். அங்கே நாலந்தா பல்கலைக்கழகம் காஞ்சியிலே பெரும் பெரும் அறிஞர்கள் படித்த பல்கலைக்கழகம் இருந்த இடம். எதுக்கு அசையாத பல ஆளுக இருக்கீங்க? மகனே, நீ என்ன வேணாலும் பேசி, நாங்கள் அதுக்கெல்லாம் வரல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே சுற்றுறதுக்கு பதிலாக எங்களை வந்து உட்காந்துருக்கோம். அதுக்காக எங்களை பார்த்து கை தட்டு பதில் சொல்லு அப்படிலாம் வேலை வாங்கக்கூடாது. நாங்கள் வீட்டில் ரிமோட் கண்ட்ரோல் போடுறதுக்கே ஒரு ஆள் வச்சுருக்கோம், புரியுதா? ரிமோட் கண்ட்ரோலை நம்ம அமுக்கலாம். சில பேர் அதுக்கு ஒரு பையனை வச்சுருப்பாங்க, அப்படி அவன் மாற்றுவான். சரி, லியோ டால்ஸ்டாய் யார் தெரியுங்களா? காந்தியடிகள் தனக்கு மனச்சோர்வு ஏற்படுகிற போது கடிதம் எழுதி கேட்பார், இதற்கு நான் என்ன செய்யட்டும்? அப்போ டால்ஸ்டாய் சொல்லுவாராம், உங்கள் நாட்டில் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருக்கிறது. காந்தியடிகளுக்கு சொல்கிறாரு. யார் சொல்கிறா? ரஷ்ய நாட்டு அறிஞர் சொல்கிறாரு. அது திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது, மனக்கவலை மாற்றும் மருந்து அந்த நூலில் இருக்கிறது என்று அவர் சொன்னதை கேட்டு காந்தியடிகள் வெட்கமடைந்தார். நம் நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறளை பற்றி ரஷ்ய நாட்டுக்காரர் சொல்கிறாரு. எப்படி சொன்னார்? ஜியு போப்பினுடைய மொழிபெயர்ப்பை டால்ஸ்டாய் படிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் பிறந்த திருவள்ளுவர் எழுதி ஜியு போப் மொழிபெயர்த்து ரஷ்ய நாட்டு அறிஞருக்கு அதை கடிதத்தில் எழுத காந்தியடிகள் படித்துவிட்டு திருக்குறளை உடனடியாக வாங்கி அதனுடைய மொழிபெயர்ப்பு முழுவதையும் படிச்சிருக்கார். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே புத்துயிர்ப்பு நாவல நேரம் இருந்தால் படிங்க. போரும் வாழ்வும் அவருடைய புத்தகங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சிறுகதை ஒன்று எல்லாரும் அப்படி ஒரு உழுப்பொழுப்போம். அதாவது அக்காகாரி பணக்காரி, தங்கச்சிகாரி பணம் இல்லாதவ. அப்போ தன்னுடைய வீட்டுக்காரன் சொல்லிக்கிட்டே இருப்பாள், எப்படியாவது பணக்காரன் பணக்காரன் அப்படி சொல்லிட்டே இருப்பாள். அப்போ அந்த ஊரில் ஒரு போட்டி அறிவிப்பாங்க. என்ன தெரியுமா? காலையில் வந்து ஒரு சின்ன தொகை பணம் கட்டணும். கட்டிட்டு ஒரு இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கணும். ஓட ஆரம்பிக்கிறப்ப ஒவ்வொரு கல்லாக தாண்டி சின்ன சின்ன கல்லுங்க வச்சுருப்பாங்க, தாண்டிக்கிட்டே ஓடணும். நடுவில் சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிக்கலாம். சூரியன் மறையிறதுக்குள்ளே திரும்ப இந்த இடத்துக்கே வந்துடணும். அப்படி வந்துட்டா எவ்வளவு தூரம் நீ ஓடனியோ அந்த இடம் பூரா உனக்கு, இவ்வளவுதான். இப்போ இந்த பொண்ணு சொல்லுவா, நீ அதில் போய் கலந்துக்கோ, தன் கணவனை பார்த்து, எங்கள் அக்கா மாதிரி நான் பணக்காரி ஆகணும், போய் கலந்துக்கோ. சரின்றான். அவன் போய் கலந்துக்கிட்டான், பணத்தை கட்டிட்டு ஓட ஆரம்பித்தான். வெயிலில் ஓட ஆரம்பிக்கிறான். இவன் கத்துறா, ஓடு ஓடு ஓடுன்றான். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான். வேர்க்குது, விறுவிறுக்குது, ஓடு கையாட்டுறாங்க. அதே மாதிரி மாலை நேரம் வந்துருச்சு, வந்துரு வந்துருன்னு கையாட்டுறாங்க. வேகமாக வர்றான். வந்து அந்த புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்தோடனே இவன் ஓடுறதோட இடத்த பார்த்தாங்க. ஏறத்தாழ 1000 ஏக்கர் அளவுக்கு அவன் ஓடிட்டான். அப்படி 1000 ஏக்கர் ஓடிட்டான்னு அறிவித்த உடனே அவன் கீழே விழுந்தாங்க, இறந்து போனான், எந்திரிக்கலை. இப்போ பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறான், இவனுக்கு தேவை 1000 ஏக்கர் நிலமா, 6 அடி நிலமா, 6 அடி நிலம். பேராசை பேராசை அவ்வளோதான்.
இப்போ அந்த மனைவி அழுதுட்டுருப்பா, நம்ம ஆசை எப்படி ஆக்கிடுச்சு பாருங்க. 6 அடி ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே. இந்த பாட்டு எழுதுனது யாரு? கண்ணதாசன். வேற ஆளே கிடையாது உங்களுக்கு. இந்த கல்லூரியில் நான் பார்த்துருக்கேன், ஏதாவது ஒரு பாட்டை கொடுத்து எழுத சொன்னால் திருவள்ளுவர்னு போடுறார், அவர் எழுதிட்டு பாடுறார். கண்ணதாசன் நன்றி. யாருங்க? சுரதா. சுப்பு ரத்தன தாசன். பாரதிதாசனுடைய சுப்புரத்தன்கிறது பாரதிதாசனுடைய பேர். சுப்பு ரத்னதாசன் சுரதா. என்ன படம்? அப்படி சபாஸ். 2 புத்தகம் தரணும் அவருக்கு. புத்தகத்தையே காணும். நான் பாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் நான் தான் கையில் காசு கொடுத்துட்டு போகிறேன், அந்த புத்தகம் வாங்க இந்த புத்தகம் வாங்குங்கன்னு சொல்லி. நான் பார்க்காத இடம் இல்லை, போகாத நாடு இல்லை. நான் பெரிய பணக்காரனா கிடையாதுங்க. இல்லை நான் அரசியல்வாதியா? இல்லை. இல்லை நான் பெரிய தாதாவா? கிடையாது, நான் தாத்தா தான். அப்புறம் எப்படி நான் போனேன்? நான் படித்த கல்வி, என் தமிழ் என்னை உலகத்துக்கெல்லாம் கொண்டு போச்சுங்க. இன்னைக்கே அப்படித்தான். இந்த ஏப்ரலில் லண்டன் போகிறேன். சொல்லி வைப்போம், போயிடுவேன். இந்த பாருங்க, பொய்க்காக இல்லைங்க, எதை நினைக்கிறீங்களோ அதுவாங்க. எண்ணியாங்கே இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறேன். திண்ணியர்ல நல்ல திண்மை உள்ளவர். அதனால நினைச்சு வச்சுக்கங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, நான் என்னை பொறுத்தப்பட்டல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு புது தலைப்பு இருந்தால் நல்லா இருக்கட்டும் நான் நினைப்பேங்க. சில பேர் ஜென்மத்துக்கு ஒரே தலைப்பு தான், கணவனா மனைவியா. அந்த 2 பேரையும் நாடு கடத்தணுங்கிறேன், கணவனையும் மனைவியும். அது மட்டும் இல்லை, எப்போ என்ன தலைப்பு போட்டாலும் சரி அதே தான் பேசுறது. ஆனா பெண்ணா, கணவனா மனைவியா, ஆடவரா பெண்டிரா, இதை தவிர வேலை இல்லையா? இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? நாங்கள் விளக்கமா புத்தகத்திற்கு ஒரு தலைப்பு வச்சிருப்போம். இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளியா படிப்பாளியா? இப்படி சொன்னா புரியாது. ரைட்டரா ரீடரா? இப்போ புரியுதா? இன்னொரு தலைப்பு கொடுப்போம். எப்படி தெரியுமா? நாம் இலக்கியங்களை படிப்பது எதற்காக? இன்புற்று மகளவா, என்டர்டைன்மெண்ட், பின்பற்றி வாழவா, ஃபாலோ பண்ணுறதுக்காகவா? இது கொடுப்போம். இந்த வட்டம் அதெல்லாம் இல்லை, உங்களுக்காக புது தலைப்பு. இது வரைக்கும் எங்கேயும் போடல, இப்போ தான் முதல்ல போடுறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, அறிவியல் வளர்ச்சியால், அறிவியல் வளர்ச்சி, சயின்ஸினுடைய அந்த வளர்ச்சி, அதனால் என்ன பாதிப்பு? கலைகளும் வாசிப்போம். கலைகள் எல்லாமே 1000 கலைகள் 64. வாசிப்பு, புத்தக வாசிப்பு, கலைகளும் வாசிப்பும் வளர்ந்திருக்கிறதா? ஆமான்னு சொல்ல 2 பேர், தளர்ந்திருக்கிறதா? ஆமான்னு சொல்ல 2 பேர். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. அதாவது அறிவியல் வளர்ச்சி வந்த பிறகு சுலபமாக சொல்லாமல், இப்போ யாருமே புத்தகம் படிக்கிறது இல்லைங்க. ஏன்னு அதைத்தான் இன்னைக்கு பேச போகிறோம். சயின்ஸ் வந்த பிறகு நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய கலைகளும் வாசிப்பும் என்ன ஆயிற்று? வளர்ந்திருக்குன்னு பேச 2 பேர், தளர்ந்திருக்குன்னு பேச 2 பேர். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், ஏன் பட்டிமன்றத்தில் 3 பேர் வர்றதில்லைன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. டெஸ்ட் மேட்ச் காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2020 மேட்ச் தான். அதில் தான் கெத்தை காட்ட முடியும். புரியுதா? ஒரு சொற்பொழிவுக்கு போகிறோம்னு வைங்களேன், 20 நிமிஷம் தான் சொற்பொழிவு பேசணும். 20 நிமிஷம் கேள்வி பதில். கூட்டத்தில் வந்து கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி வந்தால் புள்ள பேர் பேசுகிறத விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. பேசணும், நம்ம வாட்டுக்கு போனோம், நன்றி வணக்கம், அப்படித்தான் வர்றோம். கேள்வி கேட்டால் தான் நம்மளால் மேற்கொண்டு சிந்திக்க முடியும். கேட்டலும் கிளத்தலும் பாரதிதாசன். வினாவிடை முறை நன்னூலில் இருக்கு. அப்போ ஒரு கேள்வி என்பது என்ன? அதிகாரம். நீங்கள் பார்க்கலாம், கல்வின்னு ஒரு அதிகாரத்தை வச்சார். யார்? திருவள்ளுவர். கேள்வின்னு ஒரு அதிகாரம் வச்சார். அது கேள்வின்னா கொஸ்டின் அர்த்தம் இல்லை,
கேட்கறது. இப்போ இந்த தலைப்பில் அறிவியல் வளர்ச்சியால் கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ், அதே மாதிரி ரீடபிலிட்டி, படிப்பு, வாசிப்பு வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா? வளர்கிறது என்று பேசுவதற்காக 2 பேர் வந்திருக்காங்க. அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர் நல்ல பேச்சாளர், அருமையான படிப்பாளி, அரசு துறையில் பணியாற்றுகின்ற பெருமகனார், தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தில் பேச்சுலகிற்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இத்தனை பெருமைகளுடைய வணக்கத்திற்குரிய முத்துவேலன் அவர்கள் சேர்த்துப்பட்டிருந்து வருகை தந்திருக்கிறார். அவரோடு ஆம், கலைகளும் வாசிப்பும் அறிவியல் வளர்ச்சியால் தடைபடவில்லை, வளர்ந்திருக்கிறது என்று பேசுவதற்காக நம்முடைய ஆரணியைச் சேர்ந்த வணக்கத்துக்குரிய பேராசிரியை திருமதி மோகனாம்பாள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்க பேசுவாங்க, நல்லா பாடவும் செய்வாங்க. அது ஒரு பெரிய வசதி தானே. இந்த பாடுறதுங்க எதுக்குன்னா, இந்த தேவையான இடங்களில் படம் வரைக மாதிரிங்க. நம்ம ஒரு செய்தியை சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும். எனக்கு ஞான சம்பந்தம் தான் பேர், பாட தெரியாது, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் அருமையாக பாடுவாங்க. இந்த 2 பேரும் இதனால் இது வளர்ந்திருக்குதே தவிர குறையவில்லை என்று பேசுவாங்க. அதெல்லாம் இல்லை. என்னைக்கு செல்லு வந்துச்சோ அன்னைக்கு படிப்பு போச்சு. படிக்கிறதில்ல, வாசிக்கிறதில்ல, கலைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு என்று வருத்தத்தோடு பேசுவதற்காக நாகர்கோயிலிருந்து கிளம்பி வந்திருக்கார். இவர் சேத்துப்பட்டு இந்த இருக்கு, அவங்க ஆரணி அந்த இருக்கு. இவர் மேப்பில் காமிச்சாதான் இருக்கு தெரியும். அவ்வளோ தூரம் நேற்று காலையில் கிளம்பி என்னோட நெல்லை புத்தக திருவிழாவில் பேசிட்டு நான் கொண்டு வந்து திருச்சியில் இறக்கி விட்டு வந்தேன். எப்படியாவது போய் சேருங்க அப்படின்ட்டு. நான் கும்பகோணத்துக்கு போய் ஒரு தமிழ் வழி கல்யாணத்தை முடிச்சுட்டு ஓடியாந்துட்டேன். 13 மணி நேரம் பயணப்பட்டு வர்றாருன்னா உண்மையிலேயே பணம் இல்லைங்க. எங்களுக்கு ஒரு ஆர்வம், படித்ததை பேசணும், பேசணுங்கிறதுக்காக படிக்கணும். புரியுதா? படித்ததை பேசணும், பேசணுங்கிறதுக்காக படிக்கணும். அத்தகைய பேச்சாளர். இவரும் பாடுவார். ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஆள் வேணும்ல, பாடுவார், நல்லா பேசுவார். அதோட தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு சிறு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், கல்வி பயில முடியாதவர்களுக்கென்று மனதார தந்து கொண்டிருக்கின்ற மனிதநேயமிக்க நல்ல மனிதர் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வந்திருக்கார். அடுத்த மரத்திற்கு அவர்கள் அவளுக்கு சொந்த ஊர் திருவண்ணாமலை. எம்ஏ, எம்பில், பிஹெச்டி பட்டங்களை பெற்று பல்லாண்டு காலமாக என்னோடு மேடையில் பேசுகிறவர்கள். என்னோடு மட்டுமல்ல, தொலைக்காட்சி, யூடியூப் என்ற எல்லா சகல துறையிலையும் சிறந்து விளங்குகிறவங்க. மதுரையில் பச்சையப்பன் அறக்கட்டளையின் சார்பில் இருக்கின்ற செல்லம்மாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், பேச்சாளர் விமலா அண்ணாதுரை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் இதெல்லாம் வந்ததுனால தளர்ந்திருக்கிறதுன்னு பேச வந்திருக்காங்க. தலைப்பு சொல்லிட்டேன், நடிகர்களை யாருன்னு அறிமுகப்படுத்திட்டேன். இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். என்னன்னா, எவ்வளவு நேரம் பேசணும். ஏன்னா நீங்கள் நினைக்கப்படாது, தொடங்கினாலே இன்னும் முடிக்கலை. இவர் பேசி, அவர் பேசி, அவங்க பேசி, இவங்க பேசி, இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான். முந்தா நாள் பெரம்பலூரில் ஒருத்தர் புஸ்தகத்தை கொண்டு வந்து வெளியிட சொன்னாருங்க. அது என்னன்னு வாங்கி பார்த்தா ஏன் படம்லாம் அதில் இருந்துச்சு, அட்டைப்படத்தில். நம்ம ரசிகம் போட்டிருக்குன்னு நினச்சேன். அவர் 5-6 பேர் படம் இருந்துச்சு. அது என்ன புத்தகம்னு கேட்டேன். உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் பஸ்ஸை விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தேன்ல, அதை பற்றி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாரு.
என் படத்தை வேற போட்டுக்கார், இவனால தான் பஸ்ஸை விட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கட்டுங்க. அது சொல்கிறாரு பாருங்க, பஸ்ஸு போனால் போகுது, நல்ல செய்தியை கேட்டு நம்ம விடிய விடிய உட்கார்ந்துருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சி அதை புத்தகமாக்கி அதை என்கிட்டே கொண்டு வந்து விட்டுறாரு. எவ்வளோ சந்தோஷம். அதனால் நேரம் எவ்வளவு நேரம் பேசுவாங்க. இது எதுக்காகன்னா, நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்? அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சி கண்ணீர் விட்டாருங்க. இப்படி கேட்கப்படாது. நீங்கள் இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் என்ன வேலையை தவிர நான் ஊர் ஊராக போய் பேசிட்டு இருக்கேன். இருந்து கேட்கணுங்க. இது எதுக்கு எடுக்க சொல்லணும் தெரியுமா? இப்படித்தான் டிவியில் இந்த வேலையை பார்க்குறாங்க. எப்படி தெரியுமா? பேசுறதுக்கெல்லாம் கீழே சிரிக்க மாட்டாங்க. சிரிக்கிறதுக்குன்னு ஒரு கோஷ்டியை கூட்டு வந்து உட்காந்து காலையிலேருந்து சோறு போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் கம்போடு சிரி சிரி சிரி, அவங்க சிரிப்பா அதை மட்டும் எடுத்து வச்சு, இப்போ ஒருத்தர் வந்து வணக்கம் அப்படிம்பாரு, விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாரும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? வணக்கத்துக்கே சிரிக்கிறாங்களே, கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இப்போ நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு வசதி என்ன தெரியுமா? இந்த பட்டிமன்றத்தை எடிட் பண்ணி போடுறப்ப நடுவில் நடுவில் நீங்கள் சிரிச்சதை போடலாம். இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? சார் அருமையான பட்டிமன்றம், சிரிக்க சிரிக்க பேசியிருக்காங்க, அப்படி சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு பதிலாக சோகமாக இருக்கப்போ அவர் எடுத்தாருன்னு வைங்க, உங்களை நல்ல வேலைடா போகலை, ஒரு 5 பய கொண்டு எடுத்துப்பாங்க போல. அதனால் நல்ல சந்தோஷமாக சிரிக்கலாம், கேட்கலாம், உங்கள் கடமை. வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை, ஒரு 2 பேராக போங்க. திருவள்ளுவர் சொல்லுவாருங்க, நம்முடைய பணம் இருக்கே, நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு 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 சேர்ப்போமா, அது எதை போலன்னா கூட்டம் சேர்றதை போலவா. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேருமா. கூட்டம் முடிஞ்ச உடனே சடார்னு கலைஞ்சு போயிருமா. நாம் சேர்த்த செல்வமெல்லாம் ஒரு நாளைக்கு சடார்னு நம்மளை விட்டு போயிடுமா. எப்படி பாருங்க உதாரணம். இப்போ வர்றப்போ ஒவ்வொருத்தராக வந்தாங்கல்ல, போகிறப்ப என்றைக்காவது நம்ம ஒவ்வொருத்தரையாக போக சொல்லிருக்கோமா? ஏய் 6 மணிக்கு வந்தாலும் முதல்ல போ, 9 மணி வந்தாலும் போய் போய் உட்காரியா. நன்றி சொல்கிறவரே பாவமாக இருக்கும், அவராக பேசுவார். அது வரைக்கும் கூட இருக்க மாட்டோம். அந்த கூட்டம் கூத்தாட்டு அவைக்களம் பாருங்க. கூத்தாட்டு அவைக்களம்னு என்ன? அப்படி எல்லாரும் கூடி களைவது போல செல்வம் நம்மை விட்டு போய்விடுவார். நல்லா இருந்து கேட்கலாம். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், இங்கே கேட்ட செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. உங்களுக்கு ஜென்மங்களில் நம்பிக்கை இருந்தால் அதை நம்புங்கள். பிறவியில் நம்பிக்கை இல்லையா? நீ வேற, போன பிறவி இந்த பிறவி இருக்கு. அப்படின்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் நல்லா படிச்சுட்டா அது 7 தலைமுறைக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். சரி, இப்போ நான் எல்லாம் சொல்லிட்டேன். ஐயா, உங்கள் 4 பேருக்கு ஒரு வேண்டுகோள். இவ்வளோ பெரிய கூட்டத்தை உங்களை நம்பி கொடுக்குறேன், திருப்பி இதே மாதிரியே கொடுக்கணும். நீங்கள் 4 பேர் பேசி முடித்த பிறகு நம்ம 4 பேர் மட்டும் உட்கார்ந்துருக்கக்கூடாது. நான் அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன், அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. அதனால் உங்களுடைய பேச்சில் இப்போ சேர்த்து நான் கூட்டம் சேர்ந்துட்டாங்க, பரவாயில்ல ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இதே நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும். அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்ந்திருக்கிறது, குறையவில்லை என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய முத்துவேலன் அவர்கள் வருகிறார். அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களே, அறிவியல் வளர்ச்சி மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் யாருமே இல்லை.
அறிவியல் தானாக வளரவில்லை, அறிவியலை நாம் தான் வளர்த்திருக்கிறோம். அறிவியலை நாம் ஏன் வளர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வது அறிவியல் தான். அந்த அறிவியல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வளர்த்திருக்கிறதே தவிர எதையும் அறிவியல் நமக்கு தளர்ச்சி செய்யவில்லை, எதையும் அறிவியலால் நாம் எப்போதும் தளர்ந்து விடவில்லை. இதுதான் எங்களுடைய அணியினுடைய கருத்து. இதை இவங்க சொல்லுங்க ரெண்டு பேருக்கும். இவர் 13 மணி நேரம் பேசுறதுக்கு வந்திருக்காரு கிளம்பி. எங்க ஊர்லங்கய்யா ஒரு பெரியவர் வயசான தாத்தா இருந்தார். அந்த தாத்தாவை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பேரன் அவரை வண்டியில கூட்டிட்டு போனார். வண்டியில போயிட்டு தாத்தா இங்கேயே இருங்கன்னு அவரை இறக்கி விட்டுட்டு ஒரு ஏடிஎம்ல இறங்கி போய் ஏடிஎம் உள்ளார வந்து பணம் எடுக்க போனார். பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பேரன் வெளியே வந்தார். தாத்தா கேட்டார், என்னடா இங்கிருந்து பணம் எடுத்துக்கிட்டு வரேன்னாரு. இந்த பேரன் சொன்னாரு, தாத்தா ஏன் பணம் தான் இங்க வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன்னாரு. ஒரு பலார்னு ஒரு அறை விட்டார். ஏன் தாத்தா அடிச்சிங்கன்னு கண்ணத்தை தடவிக்கிட்டே அவர் கேட்டார். அப்ப அந்த தாத்தா அந்த பேரன் சொன்னாரு, ஏன் பணம் தான் தாத்தான்னு. அந்த தாத்தா சொன்னாரு, ஏண்டா நான் வீட்டுல அவ்வளவு பெரிய இரும்புட்டி வச்சிருக்கிறேன், இங்கிருந்து ஏன்னா பணம் எடுத்துட்டு வரேன்னாரு. அறிவியல் வளர்ச்சி புரியவில்லை என்று சொன்னால் இது போலதான் தப்பு தப்பா நாம எதையும் புரிஞ்சுக்குவோம். இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி இல்லாமலா இவ்வளவு பேர் இந்த ஒளிபெருக்கி இருக்கிறது? இது அறிவியல் தந்தது. இன்றைக்கு நாம் பேசுகிற காட்சி, ஒளிபரப்புகிற ஊடகங்கள் எல்லாம் அறிவியல் தந்தது. காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு பாரதி சொன்னான். இன்றைக்கு காஞ்சியில் நாம் பேசுவதை இந்த காசினியே கேட்கும் என்று சொன்னால், காசினின்னா ரெண்டாவது அவர் சொன்னது உலகம், முதல்ல காசின்னு சொன்னது ஊரு. காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் பாரதி. இந்த உலகமே இன்றைக்கு நாம் காஞ்சியில் பேசுவதை கேட்கிறது என்று சொன்னால், அறிவியல் வளர்ச்சியின் வாயிலாக நம்முடைய கல்வியை நாம் படித்தவற்றை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அதனுடைய வாயிலாக அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக வாசிப்பும் கலைகளும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தவிர ஒரு நாளும் தளர்ச்சி அடையவே இல்லை. அறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்து மண்ணின் மைந்தர். அறிஞர் அண்ணா சொன்னார், வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். இன்றைக்கு நாம் நம்முடைய கையிலே வைத்திருக்கிற கைபேசியில் ஒரு நூலகம் இருக்கிறது. அனைவருடைய கைபேசியிலும் ஒரு நூலகம் இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய கையிலே நான் வைத்திருக்கிற கைபேசியிலே குறைஞ்சபட்சம் ஒரு 100 புத்தகங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பயண நேரத்தை இலகுவாக்கி இருக்கிறது புத்தகங்கள். அது குறிப்பாக கைபேசியில் இருக்கிற புத்தகங்களை நாம் பல நூல்களை ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டே இருக்கிறோம். ஐயா, கைபேசினா செல்லுன்னு சொல்லிருக்கீங்க. ஏன்னா அது என்னன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. செல்லு. அதே போலங்க வானொலி என்கிற அறிவியல் கண்டுபிடிப்பு மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நம்மில் பல பேருக்கு தென்கட்சியார் என்கிற மிகப்பெரிய அறிஞரை தெரிந்து கொள்ளாமலே போயிருக்கும். இன்று ஒரு தகவல் கேட்டுக்கீங்களா? நிறைய புத்தகம் இருக்கு, அவருடைய பேச்சு முழுவதும் போய் வாங்கி போங்க. பழைய காலத்துல எழுத்துக்கள் எல்லாம் ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. அந்த ஓலைச்சுவடியிலேயே எழுத்துக்கள் இருந்திருந்தா நாம எவ்வளவு பேர் படிச்சிருப்போம். அறிவியல் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து அறிவியல் வளர்ந்த போதுதான் அன்றைக்கு நமக்கு என்ன கிடைத்தது? அச்சு எந்திரங்கள் கிடைத்தன. அச்சு எந்திரங்கள் கிடைக்க போய் தான் ஓலைச்சுவடியில இருந்த புத்தகங்களை எல்லாம் அச்சிட ஆரம்பித்தார்கள். ஒருவர் கையிலே கிடைக்க வேண்டிய ஓலைச்சுவடி அச்சு வடிவத்திற்கு வந்த பிறகு 1 கோடி மக்களின் கையிலே புத்தகமாக போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது அந்த அச்சுக்கலையினுடைய வளர்ச்சி, அச்சு எந்திரங்களுடைய வளர்ச்சி, அறிவியலுடைய கண்டுபிடிப்பு. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஓலைச்சுவடியாக இருந்த திருக்குறள் பட்லர் கந்தப்பன் என்கிறவருடைய கையிலே கிடைத்து கலெக்டர் எல்லிஸ் அவர்களுடைய கைக்கு வந்த பிறகு 1812 அச்சுக்கருவிகளுக்கு வந்துதான் இன்றைக்கு நம் அனைவருடைய கைகளுக்கும் திருக்குறள் என்கிற அரிய புத்தகம் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப அறிவியல் இல்லாவிட்டால் திருக்குறள் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் படிக்கிற எல்லா புத்தகங்களையும் அச்சு வடிவத்தில் இழந்திருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு காலம். அச்சு வடிவத்துக்கு பிறகு இன்றைக்கு எல்லாம் மின்னூல்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த மின்னூல்கள் இன்றைக்கு கணினியை திறந்தால், ஒரு நாளைக்கு கணினியை திறந்தால் 1000 புத்தகங்களை படிக்க முடியும். அவ்வளவு புத்தகங்கள் இன்றைக்கு கணினியில கொட்டி, கம்ப்யூட்டர்ல கொட்டி கிடக்கிறதுன்னு சொன்னா நாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? அறிவியல் வளர்ச்சியால் நமக்கு எல்லாமும் எளிதில் கைவர பெற்றிருக்கிறதுங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, யோசிச்சா தெரியும். ஆடியோ புத்தகங்கள் ஒளி வடிவத்தில் இன்னைக்கு நான் 2 மணி நேரம் சேத்துப்பட்டுல இருந்து இங்க காஞ்சிபுரம் வர்றதுக்கு, ஆனால் அந்த 2 மணி நேரத்துல ஏற்கனவே படித்த புத்தகங்கள் தான். ஆனாலும் புதுமை பித்தன் சிறுகதைகளை குறைந்தபட்சம் ஒரு 10 கதைகளை நான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டே வந்தேன். ஆடியோ புத்தகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அப்ப அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக புத்தக வாசிப்பு என்பது அடுத்த பரிணாமத்திற்கு போயிருக்கிறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்.
இப்படி எல்லாமே காலத்திற்கு ஏற்ப மாறுது. நாம தாங்க புரிஞ்சுக்கணும். அறிவியல்ல இதெல்லாம் நடந்தா இவ்வளவு கெடுதல் இருக்குன்னு ஒரு பட்டியல் போடுறதுக்கு இப்ப 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க பட்டியல் போட தான் செய்வாங்க. இவ்வளவு வாகனம் போகுது, போற வண்டி பூராவுமா போய் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையே? இல்ல, ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறதுக்காக நாம ஐயோ இனி இந்த எந்த வண்டியிலையும் போக கூடாது முடிவு பண்ணிட்டோம்னா இங்க இருந்து நாகர்கோயிலுக்கு அண்ணன் நடந்து தான் போகணும். நடந்து போனாதான் ஆக்சிடென்ட் ஆகாது. அதுக்காக நடந்தா போக முடியும்? ஐய, நடந்து போடல, ரோட்ல ஓரமா பிளாட்பார்த்தில் நடந்து போற மேலே ஆள் போய் கார் போய் ஏறுது. அதனால நடந்து போக முடியாது, பறந்து தான் போடும். அப்ப அறிவியல் வளர்ச்சி என்பது இன்றைக்கு நம்ம எல்லாவற்றுக்கும் நாம் அடுத்த நிலைக்கு தயாராகி இருக்கிறோம். சார், ஒரு காலம் கலைகள், பழங்கலைகள் நாட்டில் ஏராளமான கலைகள், அந்த பழங்கலைகள் எல்லாம் இன்றைக்கு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இங்கிருந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புரிசை, அந்த புரிசையில ஒரு தெருக்கூத்து கலைஞர் துரைசாமி கண்ணப்ப தம்புரான் அப்படின்னு தெருக்கூத்து, பாரம்பரிய தெருக்கூத்து கலை. அவங்க இன்றைக்கு அந்த தலைமுறையில 3வது தலைமுறையை சார்ந்த சம்பந்தன் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டி இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய கலை உலகம் முழுக்க எப்படி போய் சேர்ந்தது? அறிவியல் ஊடகங்களின் வழியாக போனது. ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சா 3000 புத்தகங்கள் படித்த ஒருத்தர் தான் 3 நிமிஷம், 3000 பக்கங்கள் படித்த ஒருத்தர் தான் 3 நிமிஷம் மேடையில் நின்று பேச முடியும்னு எங்க தமிழையா எனக்கு சொல்லுவார். ஆனா ஐயா ஞானசம்பந்தன் ஐயா மாதிரி பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள். அதை இருந்த இடத்திலிருந்தே நான் கேட்கிறேன். அவர்கள் படித்த வாசிப்பின் அனுபவத்தை நான் இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் அறிவியல் நமக்கு வாசிப்பிற்கான வாசல்களை திறந்து விட்டிருக்கிறது என்பதை தவிர வேறு எதை நாம் புரிந்து கொள்ள முடியும்? அப்போ புத்தகங்களை வாசிப்பதே இல்லைன்னு நாம சொல்ல முடியாதுங்க. அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். உலகத்திலே இருந்து எங்கோ யாரோ ஒரு மூலையில் யாரோ ஒரு பேராசிரியர் பேசுகிற பேச்சை இன்றைக்கு இங்கிருந்து நாம் கேட்கிறோம். அப்ப வாசிப்பு என்பது நம்மை அடுத்த தளத்திற்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பத்திரிகை படிக்க மாட்டோம். நாட்டில் பத்திரிகைன்னு ஒன்று இருந்ததா? வீட்டுக்கு வீட்டு இன்னைக்கு பத்திரிகை வருது. எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். நியூஸ் பேப்பர் பூரா இன்னைக்கு போன்லயும் வருது. நியூஸ் பேப்பருங்கிறதே இல்லாம இருந்தது ஒரு காலகட்டம். கையெழுத்து பிரதிகளா இருந்தது. அந்த கையெழுத்து பிரதிகள் எல்லாம் மாறி இன்றைக்கு பல்வேறுபட்ட செய்தித்தாள்கள் வந்தது. அறிவியலுடைய வளர்ச்சியாக இருந்தது போய் இன்னைக்கு அதையெல்லாம் தொலைக்காட்சியில அந்தந்த நிமிடத்திற்கு செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். அமெரிக்க அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி லண்டன் மாநகரத்திற்கு தெரிவதற்கு 4 நாட்கள் ஆனதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அங்கே என்ன நடக்கிறதுங்கிறது அடுத்த வினாடியில் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக நமக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் பொக்கிஷங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, நான் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிற கூத்துக்கலை சொன்ன, வீட்டில் இருக்கிற சமையல் கலைங்க. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் மட்டும்தான் சமைப்பாங்க. இன்னைக்கு எல்லா வீட்லையும் எல்லாரும் சமைக்கிறோம். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், சமைத்தலும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்று என்னும் நன்னாள் வேண்டும். சமைப்பது தாழ்வா, சமைப்பவர் இன்பம் சமைக்கின்றார் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார். இன்னைக்கு அந்த சமையல் வேலையை பெண்கள் மட்டுமல்ல, உள்ளபடியே ஆண்களும் அதை கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு நமக்கு தொலைபேசி, அலைபேசி, கையில் இருக்கிற செல்போன்ல ஏராளமான ஆப்புகள் இருக்கு. அதையெல்லாம் பார்த்தா மிக எளிதில் நாம் அந்த வேலையை செய்யறோம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க வீட்டில் நான் சமைச்சேன். எங்க வீட்டம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, இருமா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு தோசை இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து வச்சு தோசை ஊத்தலான்னு போனேன். தோசை என்னை விட கருப்பா வந்துச்சு. உடனே என் பொண்ணு எந்திரிச்சு வந்து பார்த்து சொல்றா, பா நீ தோசை சட்டியை திருப்பி போட்டு சுட்டுன்னுக்கிறப்பான்னா. அப்பதான் எனக்கே தெரியுது, அவ்வளவு நாள் எனக்கு தோசை செய்யறது கூட தெரியல. ஏன்னா உங்க சிலபஸ்ல இல்ல, அவ்வளவுதான். சிலபஸ்ல இல்ல. அப்ப எல்லாவற்றையும் நாம் அறிவியலின் மூலமாகத்தான் எளிதில் பெற்றிருக்கிறோம். அறிவியலின் வாயிலாகத்தான் புத்தகங்களை, கலைகளை எல்லாவற்றையும் நாம் மீட்டுருவாக்கம் செய்கிறோம். பக்கத்தில் இருக்கிற தெருக்கூத்து கலை கூட இன்றைக்கு உலகம் முழுக்க போய் சேர்ந்திருக்கிறது. உலகத்திலே இருக்கிற பல்வேறு கலைகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது.
பாரதி சொல்லுவான், சென்றிடுவீர் எட்டு திக்கும் பல கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொல்லுவான். அப்படி அந்த வகையில் பல்வேறு கலை செல்வங்கள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற அத்தனை கலை செல்வங்களும் தமிழ் மொழிக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதற்கு காரணம் அறிவியல் சாதனங்கள் தான். அந்த அறிவியல் சாதனங்களின் மூலமாக நம்முடைய வாசிப்பும் நம்முடைய கலைகளும் உலகத்தரத்திற்கு நிகராக வளர்ந்திருக்கின்றனவே தவிர நிச்சயம் தளர்ந்து போகவில்லை. வேண்டுமானால் நான் இப்படி சொல்லுகிறேன், தளர்ந்து போகிறது என்று நாம் நினைத்தால் அல்லது தளர்ந்து போகிறது என்று நாம் சொல்வேமே ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நாம் தவறான வழிகாட்டுதலை செய்கிறோம் என்பதுதான் அதன் பொருள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அருபா அருபா அருபா. ஒரு பேஸ் வாய்ஸ் சொல்லுவோம் நம்ம. எப்படி டி.எம். சௌந்தரராஜனுடைய குரலுக்கு பிறகு தமிழ் திரையுலகில் அப்படியான ஒரு பெருமிதம் நிறைந்த குரல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆண்மையும் பெருமிதமும், அதுலேயும் அந்த அடிமை பெண் படத்தில் பல்லாண்டு கழித்து தன்னுடைய அம்மாவை போய் பார்க்க போகிறப்ப அந்த கதாநாயகன் பாடுற அந்த பாட்டை அவர் ஆலங்குடி சோமுங்கிறவர் எழுத வச்சுட்டாங்க. அதை எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு எம்ஜிஆர் அவர்கள் பாட வச்சுட்டாரு. அந்த பாடலை அன்றைக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகியாக இருந்த, பின்னாடி தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட அனுப்பினாரா எம்ஜிஆர். அதம்மா பார்த்துட்டு சொன்னாங்களா, இது உற்சாகம் கொஞ்சம் குறைவாக தெரியுது, குரல் நல்லா இருக்கு, டி.எம். சௌந்தரராஜனை பாடட்டும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்போ இன்றைக்கும் கூட பாருங்கள், அந்த பாட்டு இருக்கிறப்ப பிஜிஎம்மும் அது முடிஞ்ச உடனே தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு ஆரம்பிக்கிற அந்த வேகத்தையும் கேட்டால் அசந்து போவீங்க. அப்படியான ஒரு குரலை கொண்டிருக்கக்கூடிய ஐயா முத்துவேலனுக்கு நன்றி. அடுத்து உச்சரிப்பு என்ன அழகாக இருந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் பேச்சாளர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய குழந்தைகள் வந்து என்கிட்ட நான் பேசுவேன், மேடையில் பேசுவேன்லாம் சொன்னாங்க. உச்சரிப்பு அழகாக பேசுனாங்க. செய்திகள் எப்படி கொடுத்தாங்க பாருங்கள். அந்த செய்திகளை அவர் சொல்ல சொல்ல அந்த காசினின்னு ஒரு வார்த்தை, நீங்கள் வந்து இதெல்லாம் குறிச்சிக்குங்க. காசினின்னா காசி இனின்னு அல்ல அர்த்தம் இல்லை. பின்னாடி வாங்கய்யா, கேமரா வரைக்கும். காசி இனின்னு பிரிக்கப்படாது. காசினி உலகம்னு அர்த்தம். சுகாசினி அது வேற. சரி, இப்போ அடுத்து சொன்னார், இன்னைக்கு என்னென்ன வகையில் ஒரு தொலைபேசி நமக்கு செய்தியை தருது. அதே போல் ஒலி வடிவமாக வரி வடிவமாக இருந்தது, ஏட்டில் இருந்து புத்தகமாக வந்துச்சு, அது வரி வடிவமாக இருந்து ஒலி வடிவமாச்சு. அதனால் பார்வை இல்லாத நண்பர்களும் காதில் கேட்டுக்கிட்டாங்க. அது உண்மை தானே? ஆண்களும் சமைக்கணுங்கிறத ஒன்று சொன்னார்ல, அதில் தப்பு இல்லைங்க. சமைக்க பழகணும். யோசிச்சு பாருங்க. நலபாகம் ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? நலன் ஆம்பளை. பீமபாகம், பீமன் யாரு? ஆம்பளை. திராவிட பருவத்தில் அவன் தான் சமைச்சான். சரியா? நான் இந்த வட்டம் அமெரிக்கா போனப்ப ஒரு இதில் டிரான்சிட் இன்னொரு ஃப்ளைட்டுக்கு மாத்திரம். அப்போ என் கூட வந்த ஒருத்தர் என்கிட்ட தோளில் குழந்தைய போட்டுட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஐயா, நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நான் கேட்பேன். எப்போ கேட்பேன் தெரியுமா? என் மனைவியும் நாங்களும் எல்லாம் ஒன்றா சமைப்போம். அதுக்கு பிறகு நான் பாத்திரமெல்லாம் விளக்குவனியா. அப்போ நீங்கள் மகாபாரத ராமாயணத்தில் வரக்கூடிய பீஷ்மர், துரோணர், அதே போல் இந்த பக்கம் ராமன், கும்பகர்ணன் போன்ற பாத்திரங்களை நீங்கள் அங்கிட்டு விளக்குவீங்க. நீங்கள் அங்கிட்டு பாத்திரம் விளக்குவீங்க, நான் இங்கிட்டு பாத்திரம் விளக்குவேன். 2 பேரும் பாத்திரம் தான் விளக்குறோம் அப்படின்னு நான் கேட்குறப்ப சந்தோஷப்பட்டேன். 5-6 பேர் தான் கைதட்டுறீங்க. நான் கைதட்டுக்காக நான் உங்களை கைதட்ட சொல்லுங்க. புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியும் வேணாமா? நான் அப்புறம் நான் முதல்ல கதை சொன்ன மாதிரி ஆயிடும். சரி, அழகாக பேசினார், அருமையான செய்திகளை சொன்னார். ஐயா, ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க, தொடர்ந்து எங்களோட பேச வாங்க ஐயா. இப்போ இவர் பேசின பேச்சுக்கெல்லாம் இந்த 2 பேர் மாதிரி நான் உட்காந்துருந்தேன்னா இப்படியே கூடி கிளம்பி அப்படியே போயிடுவேன். நீங்கள் இப்போ கிளம்புனா கூட நாளைக்கு ஊருக்கு போயிடலாம். ஆனால் இவர் அப்படி போகிற மாதிரி தெரியல.
கையில் ஒரு பாட்டுக்கு அந்த பக்கம் பேப்பர், இந்த பக்கம் அது இதுன்னு எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸோடு வந்திருக்கார். சரி, இவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். இன்றைய சூழலில் அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் தளர்ந்திருக்கிறது, குறைந்திருக்கிறது என்று பேச நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. நிலே, பாவம் எந்த நாட்டில் இருக்கிறாரு, ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு எனக்கு தெரியல. சமையலை பற்றியெல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார். அதாவது இப்போ நிறைய பெண்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இப்போ உண்மையிலே சமையல் நடக்குதா? அம்மா, வீடுகளில் சமையல் நடக்குதாம்மா? எல்லா வீடுகளில் சமையல் கட்டுனிட்டு உண்டு. இப்பமெல்லாம் இனியெல்லாம் இப்போ புதுசாக கட்டுற வீடுகள்லாம் சமையல் அறையே கிடையாதுயா. கிடையவே கிடையாது, கிடையாது, கிடையாது. சமையல் அறை இல்லை. அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் ஸ்விக்கி, சொமாட்டோ இந்த ரெண்டுலேருந்து ஆர்டர் பண்ணோம்னா உடனே வந்துடும். அதுலேயும் ஃப்ரிட்ஜு அறிவியல் சாதனம் தான். மருந்து மாத்திரைகள் வைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஃப்ரிட்ஜு அது இப்போ பிணப்பெட்டி மாதிரி ஆயிடுச்சு. பிணப்பெட்டி மாதிரி. அதாவது 6 மாதத்துக்கு முன்னே உள்ள செத்துது, அடுத்த 6 மாதம் தள்ளி போகிறது, இது எல்லாமே உள்ளதாக இருக்கும். சங்க காலத்து சாம்பார், புறநானூற்று புளிக்குழம்பு. மல்லிகைப்பூவை எடுத்தாச்சுன்னா மீன் வாசனையாக வருது, மீனை எடுத்தாச்சுன்னா மல்லிகைப்பூ வாசனையாக வருது. ஏன்னா அந்த ரெண்டும் அதுக்குள்ளே தான் இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு அம்மா 10-25 பட்டு புடவையை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கு. ஏன்னு கேட்டேன். அப்போ தான் உடுக்கும்போது குழு குழுன்னு இருக்குமா. சில வீடுகளில் மொத்தமாக ஒரு 1000 இட்லியை அவிச்சு அதுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறது. 5 இட்லியாக தொடச்சி கொடுப்பாங்க வீட்டுக்காரருக்கு. அதுலேயும் அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஐயா, சுட்டு கொடுத்தா அது அம்மா சமையல், சுட வச்சு கொடுத்தா மனைவி சமையல். பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. உங்க வீடு நாகர்கோவிலில் இருக்குன்னு தைரியத்தில் இங்கேருந்து பேசினா கேட்காதுன்னு நினச்சி அது இந்த இது போகும் ஊருக்கு. அதில் அவர் வேற சமையலுக்கு நிறைய ஆப்புகள் இருக்கா, ஆப்புகள் நிறைய இருக்கா. அது ஆப் இல்லை, ஆப்பு. நம்ம மொத்தமாக ஆப்பு ஆயிற்று. இன்னொன்று சொன்னார் பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் அவரை சுட்டது தகவல் லண்டனுக்கே 4 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு. அவரை சுட்டது லண்டனுக்கே 4 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு. இப்போ தான் என்னைக்கு நம்ம வீட்டில் மொபைல் கையில் பையன்கிட்ட வந்திருந்தோம், ராத்திரி 12 மணிக்கெல்லாம் எழும்பி சுடுறான். தூக்கத்தில் அப்பனை சுட்டுட்டான். நல்ல வேளை தூக்கத்தில் தான் சுட்டான். என்னைக்கு செல்லு வந்தோ அன்னையிலிருந்து சொல்லு போச்சு. ஆகா, அருமை. போய்விட்டது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்ல அறிவியல் சாதனத்துக்கெல்லாம் எதிராளி இல்லையா. நான் எதிராளி உண்மையிலே இல்லை. நானும் பயன்படுத்துகிறேன், மொபைல் இருக்கு. ஆனால் ஒரு தகவல் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என்னைக்கு நம்ம வீட்டில் மிளகு அரைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு அம்மி இருந்துச்சு, ஆட்டு உரல் இருந்துச்சு, மாவுக்கு அப்படித்தானம்மா, துணி துவைக்கிறதுக்கு நமக்கு கல் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு வாஷிங் மிஷினு, என்னைக்கு மிக்சி, என்னைக்கு கிரைண்டர் வந்தோ பல பேருக்கு உள்ள ஒட்டுமொத்த நோய் அவ்வளோ வந்துட்டு. உண்மைதானா? ஆடி காரில் போனால் வசதி உள்ள ஆள் இல்லை, ஆம்புலன்ஸில் போகாமல் இருக்கணும். ஆகா, அதான் நமக்கு ஆரோக்கியம். இன்னைக்கு அறிவியல் சாதனங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நம்ம இன்னைக்கு பலி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு தகவல், உண்மையான தகவல் ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. இது வேதனையில சொல்றேன், ஏன் நான் உண்மையிலே வேதனையில சொல்றேன். அதாவது அந்த காலத்தில் ஒவ்வொரு மாவட்ட முக்கியமான இடங்கள்லையும் மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் இருந்து இல்லையா ஐயா, மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு உள்ள தனி ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? நெட் அடிக்ட்ஸ், அதாவது இணையதள அடிமைகளினுடைய மறுவாழ்வு மையம் திறந்திருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம், நீங்க சொல்றீங்க என்ன வாசிக்கிறா, அச்சு வந்ததுல இருந்து தான் ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஓலைச்சுவடியில் இருக்கும் வரை தான் அது ஒரிஜினல், உண்மையா இருந்துச்சு. என்னைக்கு அச்சுக்கு வந்தோ ஒரிஜினல் இல்லாம போச்சு. இன்னைக்கு அப்படி யார் வாசிக்கிறா சொல்லுங்க பாப்போம். நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் வாசிக்கிறோம்? வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, அது சரி, நான் ஏத்துக்கிறேன். எத்தனை பேர் இந்த தலைமுறை, எத்தனை பேர் இன்னைக்கு பத்திரிகை வாசிக்கிறோம், எத்தனை பேர் புத்தகம் வாசிக்கிறோம்? மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம். ஐயா 24 மணி நேரம், அதாவது பல்லு தேய்ச்சானோ இல்லையா செல்ல தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கான்.
ஐயா தூங்கி முழிச்ச உடனே இப்படியே வர்றான் ஐயா, இப்படியே தான் வர்றான். அவன் கையில மொபைல் இல்லை. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு, மொபைல் கையில இல்ல, இப்படியே வர்றான். கண்டக்டர் டிக்கெட் 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 அப்படிங்கிற அப்போ இப்படிங்கிறான். எப்படி மனநோயாளியாக ஆக்கியிருக்கு நீ பார்த்துக்குங்க அறிவியல். அன்னைக்கு ஒருத்தன் எனக்கு அனுப்பி விட்டுருக்கான் மெசேஜ், காப்பி தீபாவளிக்கு கூப்பி தீபாவளின்னு அடிச்சு விட்டுருக்கான். எப்படி ஆயிட்டு பாருங்க. அதாவது ஒரு காலத்துல எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும் ஐயா, நல்லா தெரியும் ஐயா உங்களுக்கு, கடிதம் எழுதக்கூடிய பழக்கம் இருந்து இல்லையா நமக்கு. தீபாவளி பொங்கல் அடைய அப்பா ஒரு வாழ்த்தட்டை தேடுறதுக்கு எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுவோம். நண்பனுக்கு, மனைவிக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஏன் காதலிக்கு. ஐயோ இல்ல அப்படியெல்லாம் தேடி தேடி வாழ்த்தட்டைகள் எல்லாம் அனுப்புவோம் ஐயா. கடிதம் எழுத அனுப்பணும், கடிதம் படிச்சோம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது இருக்கு. இது மொத்தமும் ஃபார்வேர்டு மெசேஜ் இல்லையா, மொத்தமும் ஃபார்வேர்டு மெசேஜ். அது எப்படின்னா நான் அனுப்புனது கடைசியில் எனக்கே வந்துடும். எப்படி நம்ம செஞ்ச பாவம் சுத்தி வந்துடும். இந்த தீபாவளிக்கு பலகாரத்தை கொடுத்து விடுவோம் தெரியுமா, வீடு வீடா கொடுத்து விடுவோம். நம்ம கொடுத்து விட்டது நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்து கடைசியில். ஆமா அதான் தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. பலகாரம் அப்படியே சுத்தி சுத்தி வரும். ஏங்க இப்போ தமிழ் நம்ம நீங்க இணையத்துல பிள்ளைங்க எப்படி தெரியுமா டைப் பண்ணுது பாருங்க, நம்ம மொழியே இல்லை. அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது, அன்புள்ள அத்தன், அத்தான் இல்ல, அன்புள்ள அத்தன், நான் உங்களை காதலிக்கிறோம். குடும்பத்தோடி காதலிக்கிறாங்க போலுக்கு. இப்படிக்கு தங்கள் அன்புள்ள கல்பானை, அவ பேர் கல்பனா. கல்பானையா? கல்பனா அப்படின்னு டைப் பண்ண தெரியாம கல்பானை அப்படின்னு டைப் பண்ணிருக்கு. எப்படி நம்ம மொழி இல்லாம போயிட்டு பாருங்க ஐயா. நான் ஒரு வேதனையில இன்னும் ஒரு தகவல் சொல்றேன் ஐயா. அதாவது அந்த காலத்துல நம்ம எல்லாரும் கோயில்ல நீங்க பாருங்க, எல்லா கோயில்கள்லையும் பாருங்களேன், அதாவது பூஜை தொடங்குற நேரத்துல ஒரு நாதஸ்வர கலைஞர் இருப்பாரு, ஒரு தவுல் கலைஞர் இருப்பாரு, ஒரு கெஞ்சர தலைவர் ஒரு கலைஞர் இருப்பாரு. பூஜை ஆரம்பிக்குது அப்படின்னா அப்படி அடிச்சு மங்களகரமா அந்த பூஜை தொடங்கும். என்ன அழகா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், பக்தி உணர்வு பரவசமாகி நம்ம நிற்போம். அது மட்டும் இல்ல, அதுக்கு பேரு மல்லாரின்னு பேரு, மல்லாரி. அதை பத்தி நான் சொல்றேன். அது அப்படி இருந்த காலம், அது எப்படி இருந்தது, பொற்காலம் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க அறிவியல் சாதனம் அப்படின்னு ஒன்று கொண்டு மாட்டிட்டாங்க, எல்லா கோயில்லையும் இப்போ மாட்டிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, சூடகத்தை ஏற்றின உடனே சுச்சியை போடுறாங்க ஐயா. சூடகத்தை ஏற்றியாச்சுன்னா உடனே சுச்சியை போடுறாங்க. அது டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும். ஐயா கடவுளுக்கே போரடிச்சு போவாதா இது? அந்த இலக்கிய வச்ச ஒரு 2 குத்து அவனை ஏண்டா ஏனோ இதேடா நான் கேட்பேன். 3 நேரம் கேட்டா என்னாவே அவர் என்னதான் பண்ணுவார்? ஒரு நியாயம் வேண்டாம் ஐயா, ஒரு தர்மம் வேண்டாம் ஐயா. இதுல என்ன உணர்வு இருக்கு, என்ன பக்தி வரும் சொல்லுங்க பாப்போம். அந்த நாதஸ்வர கலை என்னாச்சு போச்சா? இப்படி நீங்க போட்டதுனால 10ஆவதுக்கு இன்னொன்னு வந்திருக்கு தெரியுமா, ஜெண்ட மேளம். நம்ம நாதஸ்வரத்தை ஒரு பிரதேசத்தவர்கள் கூப்பிடுறது இல்லைங்க. ஆனா நம்ம ஜெண்ட மேளத்தை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஆடிட்டு இருக்கோம். என்ன போடுறாங்க, நம்ம நாதஸ்வர கலைஞருடைய நிலை என்ன, தமிழ் கலைஞருடைய நிலை என்ன, யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஜெண்ட மேளங்கிறது போர் மேளம்ங்க. என் கல்யாணத்தில் எனக்கு போர் செய்ய போறாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க ஐயா. இன்னும் ஒன்று பாருங்களா ஐயா, இப்போ பொதுவாக தாய்மார்கள் எல்லாம் வீட்டுகளில் கோலம் போடுவாங்க. இப்பவும் சில பேர் போடுறாங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அறிவியல் சாதனம் மூலமா ஒன்று அற்புதமாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. இப்போ கையை வச்செல்லாம் நம்ம போட வேண்டாம் ஐயா. ஒரு குழல் கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்குள்ள மொத்த மாவையும் தட்டிட்டோம்னா உருட்டிக்கிட்டே போகலாம். வாடா ராஜாவா வாடா ராஜாவா அப்படின்னு. அது பெண்கள் தான் போடணுங்கிறது இல்லம்மா, அவ வீட்டுக்காரரே போட்டுக்கிட்டு இருக்கிறார். எங்க ஊர்ல எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒருத்தர் ஒரு ஏரியாவுக்கே கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறார். மொத்தமா அவர் கோலம் போடுற கான்ட்ராக்ட் அப்படி போட்டுக்கிட்டே போறார். எப்படி இதுல என்ன இப்பெல்லாம் ஸ்டிக்கர் ஆகிட்டு. இப்போ ஸ்டிக்கர் அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா புருஷனுக்கு முதுகுல அப்படி ஒட்டி விட்டுச்சு. அதுலேயும் ஒட்டுன இடத்துல திரும்ப திரும்ப ஒட்டிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ, என்ன மாதிரி கோலம் வேணுமோ அந்த ஸ்டிக்கருக்கு மேலே மேலேயே ஒட்டிடலாம். இது ஒரு வளர்ச்சியினுடைய சமுதாயம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க ஐயா. கோலம் போடும்போது எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். குனிஞ்சி நிமிந்து உட்கார்ந்து போடுறது மிகப்பெரிய யோகா பயிற்சி. அது மிகப்பெரிய ஒரு மருத்துவமாக இருந்தது நமக்கு. எல்லாம் போச்சு. நீங்க இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அந்த அதாவது நான் சினிமாவுக்கு ஐயா, நீங்க சினிமாவில் இருக்கிறீங்க, அதனால சினிமாவை பற்றி குறை சொல்றேன் அப்படின்லாம் இல்ல. சின்ன திரையிலையும் இருக்கேன், சின்ன திரையிலையும் சிங்கப்பெண்ல வர்றேன். ஆமா ஐயா, நீங்க எல்லா திரையிலையும் இருக்கணுங்க, அதான் பெருமை எங்களுக்கு. அதாவது சினிமா அன்னைக்கு ஒரு காலத்துல அந்த கலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதுல நமக்கு தெரியும்.
இன்னைக்கு அது எப்படி ஆயிட்டு பாருங்க. எங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு 500 கோடி செலவு பண்றாங்க ஐயா. 500 கோடி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஐயா அந்த நடிகைக்கு ஒரு நல்ல துணியை கட்டி விடுங்கடா. அதை செய்யலாம் இல்லையா? அந்த நினைச்சு பாருங்க. உடையில் நாகரிகம் இருக்கா? நடையில் நாகரிகம் இருக்கா? காட்சியில் நாகரிகம் இருக்கா? பேச்சில் நாகரிகம் இருக்கா? முழுக்க முழுக்க இந்த இரட்டையர்த்த வசனங்களை பேசி பேசி என்னுடைய தமிழ் சமூகம் இந்த தலைமுறை இன்னைக்கு சீரழிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்குள்ள கலைகள். பாட்டு நல்லா இருக்கா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் தங்கை தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் உட்கார்ந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு படத்தை பார்க்க முடியுமா? நல்லா கேளுங்க. அதுலயும் சீரியல் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அன்னைக்கு ஒரு இந்த வீட்டுல அந்த அம்மா சீரியல் பார்த்துட்டே இருந்திருக்கு. ஒரு திருடன் உள்ள வந்துட்டான். வந்த அம்மாட்ட நகையை கலத்து அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப கூலா விளம்பரம் வரட்டு கலத்தி தாரேன். எவ்வளவு சௌரியம் ஆயிட்டு பாருங்க கால மாற்றம். இப்படி ஒவ்வொரு கலைகளும். பாட்டு நல்லா இருக்கா? கேட்கறது மாதிரி ஒரு பாட்டு இருக்கா? அதுல அந்த பாட்டுல நீங்க பாருங்களேன் வரக்கூடிய அந்த அர்த்தம் இருக்குல்ல, அதெல்லாம் பாடவே முடியாது ஐயா. வார்த்தைகள் எல்லாம் அப்படி எங்க இருந்தா வசனம் எடுப்பாங்கன்னு தெரியல. ஒரு காலத்திலே அது கொஞ்சம் உருப்படியாத பாடல்களாக இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அதாவது ஓரளவுக்கு நியாயமா இலக்கியத்தை கூட கொண்டு வந்தாங்க பாடல்கள் எல்லாம். ஏன் வாலி கூட அற்புதமா ஒரு பாட்டுல சொல்லுவார், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இது என்ன படம்னு கேட்க மாட்டேன், புத்தகம் தீர்ந்து வச்சு. ஐயா பாபு சொல்றாரு. பாபு நன்றி, அவ்வளவுதான் சொல்லுவேன். புத்தகம் வந்தா தர்றேன். இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு கேட்டேன். கிளி மேய்ச்சானோ இல்ல பண்ணி மேய்ச்சானோ நாய் மேய்ச்சானோ நரி எதை மேய்ச்சான்னு தெரியல. கடைசியில பாட்டு ரொம்ப கூர்ந்து கவனிச்சா கிளிமஞ்சாரோ. எப்படி இன்னைக்கு புரிய வைக்கிறது பாருங்க பிள்ளைங்களுக்கு. அதாவது இந்த தலைமுறை எப்படி ஆகிட்டு அப்படின்னா தெரியுமா நடுவர் அவர்களே? அதாவது அவர் சொன்னாரு, நான் முடிச்சிடறேன். அதாவது அவர் ஒன்று சொன்னாரு, இன்னைக்கு உள்ள கலைகள் வாசிப்பு அதெல்லாம் வாசிப்பெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு அப்படின்னு சொன்னாரு. ஒரு தகவல் தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு இணையத்தில் நம்ம வாசித்துக்கிட்டு இருக்கோம். நீங்க புத்தகத்தை வாசித்து பாருங்க, புத்தகத்தை வாசிக்கக்கூடியவங்க மிக குறைவு. இணையத்தில் வாசித்தாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நிறைய தவறான செய்திகள் தான் இருக்குது, அதுல தவறான தகவல்கள் தான் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க, நீங்க இதெல்லாம் இந்த இணையம் இயந்திரம் இது எல்லாம் எதை நம்பி இருக்கிறது என்று சொன்னால் கரண்ட் மின்சாரத்தை நம்பி இருக்கு, பேட்டரியை நம்பி இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வைரஸ் ஏறிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது, பேசாம தான் போகணும். ஆனா நம்ம முப்பாட்டனுடைய அந்த ரெங்கு பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டி என்னைக்கும் அப்படித்தான் இருக்கும், எப்ப வேணாலும் பணம் எடுக்க முடியும். அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அறிவியல் வளர்ச்சி தேவை, வேண்டாம் என்று சொல்லவில்லை, தேவை. ஆனால் அதனால் கலைகள் மட்டுமல்ல, வாசிப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமே இன்னைக்கு தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறது. அது வளரவில்லை, தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. உண்டு என்னைக்கு அறிவியல் சாதனங்கள்லாம் வந்ததோ அன்னையோட நம்முடைய ஆரோக்கியமும் காணா போச்சுன்னார். ஒரு மனைவி கணவனுக்கு வத்த குழம்பு ஊற்றிருக்காங்க. அவை நாக்கு தொட்டு நாக்கில் வச்சுட்டு அப்படி சொல்லி, போன மாதம் 15ஆம் தேதி ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லையா, அதே மாதிரி இருக்கு அப்படின்னா, அதே தான், பேசாமல் சாப்பிடு. 188 சீரியல் ஓடுது, ஒத்த மனுஷி பாப்படா, உனக்கு வத்த குழம்பு பாப்படா, ரத்த குழம்பு வச்சு போடுவேன், பேசாமரு சொன்னார். என்ன செஞ்சிச்சு உங்க அறிவியல்? இந்தியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பேச ஆரம்பித்த காலத்தில் தரையில் தாங்க உட்காருவோம், மணல் அதுவும் சாதாரண ஜமுக்காலம் அப்படி தான் உட்காருவோம். இப்போ உட்கார முடியாதுல்ல, எந்திரிக்க முடியாது, உட்காந்தே இருக்க வேண்டியதுதான். என்ன அழகாக சொன்னார். அதே போல்
குழந்தைகள் எங்க வீட்டில் லைட் எரியறத பார்த்துருக்கோம், போர்வைக்குள்ள லைட் எரியறத பார்க்குறீங்களா? இப்போ தான் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. எல்லா லைட்டையும் அமர்த்திட்டு பார்த்தா போர்வைக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருடங்கள்லாம் அழுகிறாங்க, இவங்க தூங்கவே மாட்டாங்களா? எங்களுக்கு வாழ்க்கை அது. நீ அவங்க ஏதாவது நிவாரணம் கேட்டு வர போறாங்க. அழகா சொன்னாங்க, கடிதம் போச்சேங்க, நான் எழுதுவது கடிதம் அல்ல, உள்ளம், அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல. இப்போ இந்த கடிதத்தோட பெருமை என்ன? உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்னொரு புத்தகம் படிங்க, கோகிலாம்பாள் கடிதங்கள். யார் தெரியுமா? யோசிச்சு வைங்க, சொல்கிறேன். சொல்லிட்டீங்களான்னு பரவாயில்ல. சரி, அடுத்து கேட்டார். அந்த கடிதத்தை வந்ததை ஒருத்தர் படிக்க எல்லாருமே உட்காந்து கேட்டு, இன்னொரு அந்த 3வது வரி இன்னொருக்க படியே, என்ன படி, அம்மா எப்படி இருக்காங்க அது படி, கேட்டு கேட்டு இன்புறுவாங்க. அதே போல் கோயிலில் நாதஸ்வரம் இந்த ஓசை கேட்டால் சாமி பெறப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் மல்லாரி. இந்த ஓசை கேட்டால் சாமிக்கு நீர் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம், அபிஷேகம் மல்லாரி. அதே மாதிரி சமையற்கூடத்திலேருந்து மடப்பள்ளியிலேருந்து சாமிக்கு பிரசாத பொருள் கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு நடை, ஒரு வாசிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முதல்ல ரவி சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு எழுத்தாளர் மிக அருமையாக தினமணியில் மல்லாரி பற்றிய அந்த கட்டுரை எழுதியிருந்தாருங்க. என் யூடியூப் சேனலில் கூட நான் அதை பற்றி பேசியிருந்தேன். மல்லாரியினுடைய அந்த பயன்பாடுகள் எப்படி இருக்குன்னு வெளியிலேருந்து கேட்கலாம். சாமி பரப்பிட்டுருச்சு, சாமி வந்துருச்சு, சாமி போயிட்டுருக்கு, அழகாக சொல்லலாம். இப்படியான செய்திகள் எல்லாத்தையுமே அருமையாக சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை, கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க, பெண்கள் பேச வர போகிறாங்க. பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மகிட்ட சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டு கேட்டுக்கானா? இல்லை. இப்போ எங்கே பிச்சைக்காரனே காணும். அப்படியே வந்தாலும் அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நேற்று ஒருத்தன் என்கிட்ட மதுரை பஸ் ஸ்டாண்டில் 10 rupees இருக்குமா அப்படின்னா, நோ அப்படின்னேன், தேங்க்ஸ், போயிட்டேன். என்ன சொல்ல, இது பரவாயில்லைங்க. போன வாரம் சென்னைக்கு ஷூட்டிங் போயிருந்தப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் என்கிட்ட வந்து வாய் பேச முடியாத ஊமையா 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டான். நான் ரொம்ப இறக்கப்பட்டு கொடுத்துட்டு யோசிச்சு எப்படா கேட்டான் அப்படின்னு யோசிச்சேன். அவனே சொல்கிறான் வாய் பேச முடியாத ஊமையா. சரி, பெண்கள் பேச வர்றாங்க, தயாராக இருங்க. அதில் குறிப்பாக பேராசிரியை மோகனாம்பாள் அவர்கள் பாடவும் பேசவுமாக செய்திகளை தர இருக்கின்றார். அறிவியலுடைய வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்ந்திருக்கிறது என்று பேச வாங்க. அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்கிறதா தளர்கிறதா, இதுதான் தலைப்பு. மாற்றவே இல்லை. அதான் இந்த 2 பேருக்கும் உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கணுங்க ஐயா. ஏன்? புத்தக கண்காட்சியில வந்து உட்கார்ந்து பேச கூப்பிட்டு உட்கார வச்சு வாசிப்பு தளர்கிறதுன்னு பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் பாருங்க. அதுக்கே அவங்களுக்கு பெரிய பாராட்டு கொடுக்கணும். மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு நினைக்கல, அந்த நன்றியாவது வேணாம். சென்னை போன்ற பெருநகரங்கள்ல மட்டுமே நடைபெற்ற புத்தக கண்காட்சிகள் இன்னைக்கு மாவட்டங்கள் தோறும் நடைபெறுதுன்னு சொன்னா வாசிப்பு அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். எப்படி தளர்கிறதுன்னு உங்களால பேச முடியுது? யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணம் ஒரு நூலகம் கடல் கொள்ளல அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு போன்ற அறிவியல் கண்டுபிடிப்பு அன்று இருந்திருந்தால் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த பல்வேறு லட்சக்கணக்கான தமிழ் நூல்கள் பதிப்பு செய்யப்பட்டிருக்கும்னு சொன்னா இந்த அறிவியல் வளர்ச்சியால தளர்ச்சின்னு எப்படி இவங்களால பேச முடியுதுன்னு தெரியலங்க ஐயா. மருத்துவ யாழ்ப்பாண நூலகம் இருந்ததை பற்றி எழுத்தாளர் சுஜாதா அவர்கள்
ஒரு நெடுங்கதை எழுதியிருப்பார். அற்புதமான கதை, படித்து பாருங்க. அந்த கதையோட பேர் யாராவது சொன்னீங்கன்னா கூட நாங்கள் பரிசு தருவோம். யோசிச்சு வைங்க, நீங்கள் பேசுங்க. பாரதி சொன்னா, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு. அந்த பாரதி கண்ட கனவு இன்னைக்கு யூடியூப் மூலமாகவும் வலைதளங்கள் மூலமாகவும் எல்லா மக்களுக்கும் போய் சேருதுன்னு சொன்னா இதுதானங்க ஐயா அறிவியலோட வளர்ச்சி. இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் புத்தக கண்காட்சின்னு 10 நாளைக்கு முன்னாடியே அழைப்பிதழை போட்டு எல்லா குழுக்களுக்கும் வாட்ஸ்அப்பில் போய் இன்னைக்கு திரளாக இத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னா இதுதானங்க அறிவியல் வளர்ச்சியால் இந்த வாசிப்பு வளர்ந்துருக்கு. வாசிப்பு மட்டும் போதுமான்னு இல்லாமல் பேச்சுக்களையும் இங்கே வச்சு கூடவே நாள்தோறும் ஒவ்வொரு பரதக்கலை சிலம்பக்கலைன்னு நடத்துறாங்கன்னு சொன்னா புத்தக கண்காட்சியோடு சேர்ந்து இங்க கலைகளும் வளருதுன்னு சொன்னா இதுதானங்க அறிவியலோட உச்சக்கட்டம்னு சொல்ல முடியும். யோசி, எங்க அணித்தலைவர் சொன்னாரு, ஐயா பேசுவதை நான் வீட்டில இருந்தே கேட்கிறேன்னு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லலாம். ஐயா பேசுறத வீட்டில இருந்து கேட்கறது மட்டும் இல்ல, ஐயா பேசிய பதிவுகள் காலந்தோறும் அழிக்க முடியாமல் அந்த பதிவில் இருக்கும். எத்தனை ஆண்டுகள் கழிச்சு வேணாலும் கேட்டுக்கலான்னு சொன்னா இதுதானங்க அறிவியல் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை. ஃப்ரிட்ஜ் மிக்சி எல்லாம் எங்க அண்ணன் அவர் இஷ்டத்துக்கு திட்டுறாரு. என்னன்னா பிரச்சனை உங்களுக்கு? மிக்சி மாவாட்டுறாரு, அதனால பிரச்சனை. இந்த மிக்ஸ் இல்லைங்கய்யா, எனக்கு அவர் சொன்ன உடனே ஒரு யோசனை வந்தது. மிக்சி இருக்குல்ல, இந்த மிக்சி இல்லாதனால ஒரு குடும்பமே பிரிஞ்சு போச்சு. சிவபெருமான் குடும்பம் ஒரு பழம் கொடுத்து நாரதர் கொடுத்தாரு, குடும்பமே 2ஆ போச்சு. போய் உலகத்தை சுத்தி வான்னு சொன்னாரு, முருகப்பெருமான் எடுத்துட்டு மயில் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. பிள்ளையார் என்ன பண்ணாரு, அப்பா அம்மா தான் உலகம் சுத்தி வந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டாரு. ஆனா உண்மையிலே நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு பார்வதி கையில மிக்சி இருந்திருந்தா பழத்தை ஜூஸை போட்டு 2 பேருக்கும் கொடுத்துருப்பா, பிரச்சனையே இல்லாம போயிருக்கும். இன்னமும் அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படி எல்லாமே பிரச்சனைன்னு பேசினா எப்படி சார்? மிக்சி இல்லைன்னு கூட நான் வருத்தப்படல, நீங்க எல்லாம் போயிட்டீங்களேம்மா அன்னைக்கு. இந்த யோசனைல எப்படித்தான் வருதோ தெரியல. நடுவர் அவர்களே மருத்துவத்துறையை சொன்னாரு. மருத்துவத்துறையில உலக அளவுல நாம இன்னைக்கு எவ்வளவு முன்னோக்கி இருக்கோம். இறந்து போறவங்களை கூட இன்னைக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உயிர் பெற முடியும்னு சொன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதேந்திரன் ஒரு பையன் இறந்து போறான், அவன் மூளைச்சாவு அடைந்து போறான். அவனுடைய 9 உறுப்புகளை எடுத்து 9 பேருக்கு தானமா கொடுத்தாங்கன்னு சொன்னா இது மருத்துவத்துறையில் அறிவியலின் சாதனை இல்லையா? கடிதம் எழுதுற முறை இருக்கான்னு அண்ணன் கேட்டாரு. அண்ணா, கடிதம் எழுதி நீங்க போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு அது போய் சேர்றதுக்கு 4 நாள் ஆகும். ஆனா வாட்ஸ்அப்ல நினைச்ச உடனே காலையில எழுந்து அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்றமே, உடனடியாக தகவல்களையும் வாழ்த்தையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அறிவியல் வளர்ச்சியை நீங்க எப்படி தளர்ச்சின்னு பேசுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அடுத்து சொன்னார், மேலம் வாசிக்கிறாங்களா, சாமிக்கு கூட போர் அடிக்குமே. சாமிக்கு உள்ள ரொம்ப நாளா மேல சத்தம் கேட்டு போர் அடிச்சதுனால கொஞ்சம் அறிவியல் மாற்றமா இந்த சுவிட்சை போட்ட உடனே வாசிக்கிற கருவி வச்சிருக்கோம். ஆனா எந்த ஊர்லயாவது உற்சவர் சுத்தி வரும்போது சுவிட்சில் போடுற பாக்ஸ் அந்த இசையை கேட்கிறோமா? ஒருபோதும் இல்லை. இன்னமும் நாதஸ்வரம் மேளத்தோட தான் உற்சவர் வலம் வராருன்னு சொன்னா நாங்கள் எதையும் பழமையை மறக்கல, புதுமையை ஏத்துக்கோங்கன்னு சொல்றோம். இப்ப பழைய காலத்துல இருந்த மாதிரி மாட்டு வண்டியில வரணும்னா இன்னைக்கு வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கும்? மாடே இல்ல, அப்புறம் மாட்டு வண்டியா? இல்லைங்கய்யா, அது வேற சொன்னாரு பாருங்க, மாடே காணம் தேடிட்டுறாங்க. செல்லுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. காலையில ஐயா திருச்சியில விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வந்து சேர்றதுக்கு எத்தனை தடவை போன் பண்ணி அவர்கிட்ட பேசி எங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு இந்த கைபேசி தான் பயன்பட்டதுன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு கூட ஒரு அறிவியல் சாதனம், ஒரு மிகப்பெரிய கருவியா இருக்குங்க ஐயா. இந்த இன்னைக்கு அறிவியல் கண்காட்சியில ஒரு பள்ளியில ஒரு மாணவி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறா. வாங்கின உடனே நாசாக்கு செலக்ட் ஆகுறா. செலக்ட் ஆன உடனே அந்த மாணவி எந்த ஊர்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனங்கோட்டையை சேர்ந்த ஜெயலட்சுமின்னு அந்த குழந்தையோட பேர். 10ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு. அவளுக்கு நாசாக்கு போகிறதுக்கு காசு இல்லை. எல்லாருமா சேர்ந்து நாங்கள் உதவி பண்ணுறாங்க, காசு வந்துருச்சு. திருச்சியிலேருந்து ஒரு அமைப்பு போய் கேட்குறாங்க, நாங்கள் உதவி பண்ணுறோம் உனக்குன்னு சொன்னோன்னே அந்த குழந்தை சொல்கிறா, எனக்கு நாசாக்கு போகிறதுக்கான பணம் வந்துருச்சு, எங்கள் ஊருக்கு கழிப்பறை இல்லை, வீட்டுக்கு ஒரு கழிப்பறை கட்டி கொடுங்கன்னு அந்த பெண் கேட்டா. அந்த குழந்தை கேட்ட உடனே 120 கழிப்பறைகளை 20,000 ரூபாய் செலவில் அந்த திருச்சி அமைப்பு கட்டி கொடுத்தாங்க. அந்த குழந்தையோட பேரோட மகாராஷ்டிரா பள்ளி பாட புத்தகத்துல கனவு மெய்ப்பட வேண்டும்னு அந்த பெண்ணோட படத்தோட பாடமா வந்திருக்கான்னு சொன்னா அறிவியலுடைய உச்சக்கட்டம். குழந்தைங்களை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க.
குழந்தைய ஊக்கப்படுத்துங்க. இன்னைக்கு நல்ல படம் இருக்கான்னு கேட்டாரு. சமீபத்துல வந்தது அமரன் ஒரு படம். ராணுவ வீரர்களின் உயிர் தியாகம் எப்படி பண்றாங்க, இந்த நாட்டுக்காக எப்படி உழைக்கிறாங்கன்னு தூக்கி நிறுத்தின படம் அமரன் படம். உங்க கண்ணுக்கு தெரியலையானா? பல்வேறு நன்மைகள் இந்த சாய் பல்லவி நடிச்சது. சாய் பல்லவி பல்வேறு அறிவியல் இல்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ஞாபகத்துக்காக சொன்னேன். உண்மைதானங்க ஐயா. எவ்வளவு எப்படி அற்புதமான படங்கள் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, கண்ணு தெரியாதவங்க மாற்றுத்திறனாளி படிக்கவே முடியாது. கண்ணே தெரியல எப்படி படிக்க முடியும்? அவங்க வாழ்க்கையே முடங்கி போச்சுன்னு அவங்க உட்கார்லையே. ஆனா அந்த கண்ணு தெரியாதவங்க கூட படிக்கிறதுக்காக 1824வது வருஷம் பிரைலிங்கிற ஒரு எழுத்து முறையை அறிமுகப்படுத்தி அவங்களாலும் சாதிக்க முடியும்னு ஹெலன் கெல்லருங்கிற ஒரு பெண் அமெரிக்காவுடைய ஆகச்சிறந்த எழுத்தாளராக இருக்காங்கன்னு சொன்னா, இந்த அறிவியல் சாதனம் கண்ணு தெரியாதவங்களை வீட்டில் முடக்கி போடல, அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகுதுன்னு சொன்னா நிச்சயமாக வாசிப்பு வளர்ந்துதானங்க ஐயா இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை பதிவுகளை கேட்டு பல்லாயிரம் புத்தகம் படிச்சுட்டே இருக்காரு ஐயா. எப்பயுமே சொல்லுவாரு, நிறைய புத்தகம் வீட்டுக்கு போனாலும் 1 மணி நேரம் படிச்சுட்டு தான் படுப்பேன் பாரு. அந்த படிச்சு இன்னைக்கு அவர் போட்ட பதிவுகள் மூலமா அதை கேட்டு பயன்பெறக்கூடிய எத்தனை பயனாளர்கள் இருக்காங்க தெரியுமா? ஞானசம்பந்தர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல யோசிச்சு பாருங்க. காலத்தால் அழிக்க முடியாம இருக்கு. ஓவியக்கலை, தையல் கலை, இப்படி பல்வேறு கலைகள் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன் கொரோனா நேரத்துல பசங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லா வீடுகள்லயும் தெரியும், குழந்தைங்க பேப்பர்ல கிராஃப்டை கட் பண்ணி மயில் வரைகிறது, ஓவியம் வரைகிறதுன்னு பண்ணாங்கன்னு சொன்னா இது எதுல இருந்து கத்துக்கிட்டாங்க? அந்த அறிவியல் சாதனமான செல்போன்ல இருந்து தானங்க அதை பண்ணாங்க. ஆன்லைன்ல படிச்சாங்க. மணிமேகலையில பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த பட்டிமன்றத்தை உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பேச்சுக்கலையை ஆகச்சிறந்த நடுவராக இருக்கக்கூடிய எங்க ஐயா வளர்த்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா, இந்த பேச்சுக்கலை கூட உலகம் முழுவதும் போய் சேர்வதற்கு அறிவியல் சாதனம் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கா இல்லையா? இந்த காஞ்சிபுரத்துல கட்டைக்கூத்து வளர்ச்சி சங்கம்னு ஒன்று இருக்கு. இந்த கட்டைக்கூத்து 1990களில் நலிவடைந்து வரும்போது அதை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக 2002வது வருஷம் ராஜகோபால் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த அண்ணா எம்டேங்கிறவரும் சேர்ந்து இந்த சங்கத்தை உருவாக்கி இன்னைக்கு பல ஆயிரம் கல்லூரி மாணவிகள் அந்த கட்டைக்கூத்து பயிற்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னா இதுதானங்க ஐயா கலையோட வளர்ச்சி. எப்படி உங்களால பேச முடியுது? தளர்ச்சி தான் அடைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பாரதிதாசன் சொன்னான், நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, அகம்படி, புறம்படி, அப்படியே இன்பம் படி, புறப்பொருள் படின்னு வரிசையா பாரதிதாசன் சொல்லக்கூடிய அத்தனை நூல்களையும் ஒற்றை செல்போன்ல படிக்க முடியும்னு சொன்னா இதுதாங்க ஐயா அறிவியலோட வளர்ச்சி. வாசிப்பு பழக்கம் எப்படி குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? நிறைவா நான் எப்படி சொல்றேங்க ஐயா, கழுத்துக்கு கீழே செயல் இருந்து போச்சு ஒருத்தருக்கு. 21 வயதுல அவருக்கு அந்த நரம்பு நோய் வருது. எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு அறிவியல் சாதனத்தை கண்டுபிடிச்சு அவர் மூளையில நினைக்கிறது இங்க தாட வழியா கம்ப்யூட்டர்ல பதிவாகிற மாதிரி ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சு அவர் எழுதின ஒரு புத்தகம் காலத்தின் ஒரு வரலாற்று சுருக்கம் என்ற கட்டுரை தொடர் சண்டே டைம்ஸ் இதழில் 237 வாரங்கள் வெளிவந்து சாதனை படைச்சது. அவர் பேர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த ஒற்றை மனிதர் அண்டவியலை பத்தி மிகப்பெரிய ஆய்வு பண்ணியிருக்காருன்னு சொன்னா இந்த அறிவியல் வளர்ச்சி அடுத்த நிலைக்கு தானங்க கொண்டு போயிருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவியல் வளர்ச்சியால நிச்சயமாக வாசிப்பும் கலைகளும் அடுத்தடுத்த நிலைக்கு தான் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் இது போன்ற புத்தக கண்காட்சிகளில் நடக்கக்கூடிய வருகை புரியக்கூடிய வாசகர்களும் நடக்கக்கூடிய கலைகளும் என்று கூறி நிச்சயமாக ஒருபோதும் அறிவியல் வளர்ச்சி தளர்ச்சியை ஏற்படுத்தாது, வளர்ச்சியை மட்டுமே ஏற்படுத்தும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்வளங்களுக்கும் நன்றி கூறிய முறை வணக்கம். அவங்க அழகாக பேசினாங்க. யாழ்ப்பாண நூலகத்தை பற்றி சொன்னாங்க. அதே மாதிரி கட்டைக்கூத்துன்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதை நான் அப்போது கூட சொன்னேன். சிலப்பதிகாரத்தில் அந்த காளி ஆடுற கூத்துகளில் ஒன்று கட்டைக்கால் கூத்து. ஒரு அசுரன் அவனுடைய இரத்த துளி முழுவதும் பாம்பாவும் தேளாவும் நட்டுவாக்காளியாகவும் மாற அவனை கொள்வதற்காக காளி தன்னுடைய காலை கட்டைக்காலாக மாற்றிட்டு அப்படியே அமுக்கி அடிக்கிறான். அதுதான் கட்டைக்கால் கூத்துக்கு ஆதி காரணம். இன்றைக்கி அதை கொண்டு வந்து
மக்களை ரசிக்க வைக்கிறாங்க. 11 வகையான ஆடல்கள்னு மாதவி ஆடிய அந்த ஆடல்களை அரங்கேற்று காதல் நீங்கள் பார்க்கலாம். அவர் சொன்ன மாதிரி யூடியூப் சேனலில் சித்திர சிலம்புன்னு இருக்குங்க. நான் பேசுனது 1.25 மணி நேரம் பேசியிருப்பேன். நீங்கள் சிலப்பதிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் பாருங்கள். அழகாக சொன்னாங்க. பதிவு பண்ணிட்டோம்னா போதும், யார் வேணாலும் படிக்கலாம், எப்போ வேணாலும் படிக்கலாம். அதே போல் அவர்கள் சொன்ன அந்த பிரெய்லி முறை பார்வையில்லாதவர்களுக்கு அதை கண்டுபிடிச்சவர் யார்? லூயி பிர்லி தான், ரைட்டா? பிரைல். ஒரு உண்மை தெரியுமா? அவருக்கும் பார்வை இல்லை. அவருடைய அப்பா கொடைக்கம்பி சரி பண்ணக்கூடிய வேலை செய்தவர். இவரை 6 வயசு குழந்தையா இருக்கப்ப அதை போய் அப்படின்னு எடுத்தார்ல, அந்த கம்பி படார்னு கண்ணில் குத்தி 2 கண்ணும் பார்வை போச்சு. தனக்கு ஏற்பட்ட கதியை போல ஏற்பட்டவர்கள் படிக்க முடியாமல் போயிருமேன்னு தான் அவர் அந்த பிரெய்லி என்கின்ற அந்த முறையை கண்டுபிடித்தார். ஒரு மனிதருக்கு வந்த தீங்கும் கூட பிறருக்கான நலன் என்று நினைத்தால் அதுதான் வாழ்க்கைங்க. அருமையாக அழகான விஷயத்தை சொன்னாங்க. இதெல்லாம் எங்கே படிக்கிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் அந்த புத்தகம் உங்களை நோக்கி வருங்க. அவ்வளோதான். நீங்கள் கவனமாக இருங்க, ஈர்க்கணும் அப்படியே. இப்போ நிறைவாக நம்முடைய வணக்கத்துக்குரிய பேராசிரியை விமலா அண்ணாதுரை அவர்கள் அறிவியல் வளர்ச்சியால் கலையும் வாசிப்பும் தளர்ந்துதான் இருக்கிறது என்று பேச வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா? நீங்க மட்டும்தான் தலைப்பை முழுமையா சொல்லுவீங்களாமா? நாங்க சொல்ல மாட்டோமா? அதுல அணித்தலைவர், எதிரணி தலைவர் தொடங்கி வச்சார். அந்த பாட்டு சொல்லுங்க பாப்பா. அந்த பாட்டு யார் எழுதுனாங்க? கண்ணதாசன் தானங்கய்யா. சபாஸ். பார்த்தீங்களா? அவர் ஒரு மேடைக்கு வந்தா இப்படி ஏதாவது கேள்வி கேட்போம் தெரிஞ்சா தான் பயம் இருக்கும். இது குன்றக்குடி அடிகளார் காலத்திலிருந்து வர்றது. ஏன்னா அவர் கவியரங்கத்துல தமிழ் வணக்கமா சொன்ன பாட்டு இது. ஐயா கண்ணதாசனுடைய பாட்டு, கவியரங்கத்துல பாடின பாட்டு. ஏன் நான் இந்த தலைப்பு சொன்னேன் தெரியுங்களா? நீங்களாம் ரொம்ப தெளிவான சுவைஞர் பெருமக்கள். அறிஞர் அண்ணா வாழ்ந்த மண்ணில் வாழக்கூடிய ஒரு மிக அருமையான சுவைஞர் பெருமக்கள். இவரு நின்றுகிட்டு என்ன சொன்னாரு? இந்த மைக் இல்லாம வாழ முடியுமா? இந்த கேமரா இல்லாம வாழ முடியுமா? இல்ல நீங்க கார் இல்லாம வர முடியுமா? எங்க அணில செல்போன் இல்லாம இருக்க முடியுமா? நான் என்ன கேட்கிறேன், அறிவியல் வளர்ச்சியினால வாழ முடியுமா வாழ முடியாதாங்கிறது தலைப்பு கிடையாது. அறிவியல் வளர்ச்சி வாசிப்பை மேம்படுத்தி இருக்கிறதா என்பதுதான் தலைப்பு. அதை இல்லைன்னு நாங்க சொல்றோம். என்ன சொன்னாரு? ஆப்ரஹாம் லிங்கன் இறந்து போயிட்டாருங்க. அது தெரியறதுக்கு 4 நாள் ஆச்சு. அறிவியல் இருந்திருந்தா உடனே தெரிஞ்சிருக்குமே. நாங்க என்ன சொல்றோம்னா, அறிவியல் இல்லாத காலத்திலேயாவது இறந்தவர் 4 நாள் கழிச்சு தெரிஞ்சாரு. இப்ப உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் உங்க இளைய செத்து போயிட்டாருன்னு சொல்லுதேங்க. அவரே நின்றுட்டு இல்லைங்க நான் சாகல பேட்டி ஒரு அறிவிப்பாளர், இலங்கை அறிவிப்பாளர், நான் உயிரோடு இருக்கேன்னு அவர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. போட்டு விட்டாங்க அவங்க பாட்டுக்க. அவர் பேட்டி கொடுக்குறாரு, நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இதுதானே உங்க இடையம் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்க இருவருமே சொன்ன செய்தி என்ன? கைபேசியில நூலகமே இருக்கு, கைபேசி முழுக்க நூல்கள் இருக்கு, அதையெல்லாம் படிக்கலாமேன்னு ஒருத்தர் இவங்க வேற சொன்னாங்க. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி, கடும்பகல் படி, மத்தியானப்படி, இரவு படி, காப்படி, அரைப்படி. நாங்களும் சொல்றோம் படிக்கிறானா. அதே பாரதிதாசன் சொன்ன மாதிரியே பாரதி சொல்லுவான். எப்படி தெரியுமா நூல்களை வாசிக்கணும்? தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கலிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல பாட்டல். இது எல்லாம் புத்தகத்தை கையில வச்சு வாசிச்சாதான் வருமே தவிர நீங்க சொல்ற செல்போன்ல பாக்குறதுனால வரவே வராதுங்க. அதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். கூகுள்ல போட்டுக்கலாம் ரைட்டுன்னு யார் சொன்னா சொல்லுங்க பாப்போம். எப்படி தப்பு இருக்கு தெரியுமா? ஏன்னா தப்பானவை அதை ஏற்றி விட்டானா அது தப்பா தான் சொல்லும். அது வேற. இவங்க திருவிளையாடல் படத்தெல்லாம் இங்க ரீல் ஓட்டிட்டு போனாங்க. அப்ப பழம் கொடுத்தாங்களாம். அப்ப மிக்சி இருந்ததுன்னா பார்வதி தேவி மிக்சியில் பார்வதி தேவி அரைப்பாங்களா, இல்லை அவங்க அணில சொன்ன மாதிரி சிவபெருமான் அரைப்பாரான்றது தனி பட்டிமன்றம்.
அரைச்சு கொடுத்துட்டு இருப்பாங்களா? ஏமா அறுக்கவே கூடாதுன்னு விதி சொல்லியிருக்காரு. உங்க இயந்திரத்தை வச்சு அரைச்சிடுவீங்களா நீங்க? நல்லா படிக்கணும். அவர்தான் பழத்தை பழக்க கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. புளியலாமா? அடுத்தது வந்து என்ன சொன்னாங்க, பிரெய்லி முறை. உண்மையிலேயே அறிவியல் வளர்ச்சி மொத்தமா நாங்க தவறுன்னு சொல்லலைங்க, நிறைய நல்லது செய்து. ஆனால் வாசிப்புல சொன்னீங்கல்ல நீங்க, பார்வையற்றவர்களுக்கு அறிவியல் என்பது வாசிப்பிற்கான ஒரு வழியை திறந்து விட்டிருக்கிறது, நாங்க வணங்குறோம். ஆனா இந்த செல்போன் மூலம் இந்த இளைய சமுதாயம் படிக்கிறதுனால இன்றைக்கு கண் பார்வை இழந்து நிற்கக்கூடிய இளைஞர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படி போடுங்க. கண்ணாடி ஏன் போட்டுக்கீங்க நீங்க? எடுத்து வந்து நிறைய செய்தியை வந்து அறிவியல் நாங்கள் இருக்கு கலைகளை பற்றி சொன்னார் அவர். வானமாமலை என்கிற நாட்டுப்புற ஆய்வாளர் ஐயா அவர் சொல்லியிருக்காரு, கலைகள் இந்த தமிழகத்தில் 1200 கலைகள் இருந்துதான் நாட்டுப்புற கலைகள். இன்றைக்கு அந்த 1200 கலைகள் இவர்களது அறிவியல் வளர்ச்சியால 20 கலைகளாக சுருங்கி விட்டது என்று அவர் ஒரு ஆய்வை பதிவு செய்கிறார். ஏன் இன்னைக்கு பாருங்க, கிராமத்தோட்டத்தில் என்ன சொல்றாங்க, கலையா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, திண்டுக்கல் ரீட்டாவை கூட்டுவாங்க. நாங்கெல்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், வரலன்னா இந்த நாட்டை விட்டே போயிடுவோங்கிற நிலைமையில இருக்கிற போது எப்படி நீங்க கலைகள் வளருதுன்னு சொல்றீங்க? நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியதுங்க. அப்படி ஓரமா நின்று ஒரு அம்மா பாட்டு பாடும், அழகா அந்த கலையை பறிக்கும் பொழுது ஒரு பாட்டு, அங்க பாடும் பொழுதே குழந்தை தூங்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு தன்னம்பிக்கை குடிக்கக்கூடிய கலை இன்னைக்கு உங்ககிட்ட இல்லையே, எப்படி நீங்க வந்து இந்த கலைகளை வளர்க்குதுன்னு சொல்றீங்க? அடுத்து ரொம்ப அருமையான ஒரு செய்தியை சொன்னாங்க, கலைகளை வந்து ஆன்லைன் மூலம் கத்துக்கலாமா? ஏங்க குருன்னு ஒருத்தர்கிட்ட கத்துக்கக்கூடியது தாங்க கலைனே பேரு. குரு இல்லாத கலை எங்கேயாவது வாழுமா நான் கேட்கிறேன். அந்த குருவோட பாணின்னு ஒண்ணு இருக்குங்க, அந்த பாணி அவருடைய அனுபவம். கண்ணதாசன் கிட்ட கண்ணதாசன் ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருப்பார். இறைவனும் கண்ணதாசனும் கடவுளும் பேசிக்கிறாங்களாம். பிறப்பெண் வருவது யாதென கேட்டேன், கண்ணதாசன் இறைவன் கேட்கிறார். பிறந்து பாருன இறைவன் சொன்னான். படிப்பெனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பாருன இறைவன் சொன்னான். மனையால் சுகம் எதுவென கேட்டேன், மணந்து பாருன இறைவன் சொன்னான். அன்பெனப்படுவது எதுவென கேட்டேன், பகிர்ந்து பாருன இறைவன் சொன்னான்னு லைனா சொல்லிட்டே வருவார். கடைசா வறுமை எனப்படுவது யாதென கேட்டேன், அதில் வறுமையில் வாடிப்பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் சொன்னான். அனைத்துமே அனுபவித்தேதான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்குன்னு கேட்டானா கண்ணதாசன். உடனே ஆண்டவன் சற்றே அருகினில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் என்று அந்த கவிதையை முடிச்சிருப்பார். அப்படி அனுபவமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு குருவிடமிருந்து ஒரு கலையை கற்கிறது உங்களுக்கு வளர்க்குமா? இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலம் யோகாவை கற்றுக்கிறாங்க ஆன்லைன்ல, எங்கேயாவது அடுக்குமா? மூச்சை இழுத்து விடணும் போது தான் காலிங் பெல் அடிக்குது. அவன் இழுக்கிறதா விடுறதா கதவை திறக்கிறதா வந்து நிற்கிறது, மனைவியா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் இங்க அழகான ஒரு கோவில் நகரங்க, இது கலைகள் எல்லாம் குவிந்து இருக்கக்கூடிய நகரம் என்று சொன்னால் ஐயா சொன்னார்ல, நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு. அந்த மாதிரி கலைகளில் சிறந்தது காஞ்சி. கோவில்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் காஞ்சி. பல்லவ மன்னர்களுடைய அத்தனை சிறப்பும் கொட்டி கிடக்கக்கூடிய இடம் காஞ்சி. நீங்க சொன்னீங்கல்ல இந்த அறிவியல் வளர்ச்சி வந்துருச்சுங்கன்னு, ஏன் ஒரு கோயிலை கட்ட வேண்டியதானே? ஒரு மகாபலிபுரத்துல ஒரு சிற்பத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதானே? உங்களுடைய அறிவியல் வளர்ச்சியினால சுனாமி வந்து ஒரு நகரம் தெரிஞ்சது, அதான் நம்மளால பண்ண முடிஞ்சது. அழகா இன்னைக்கு தஞ்சாவூர்ல சொல்ற போதே நம்ம சொல்லுவோமே, அந்த பெரிய கோயிலை பத்தி சொல்ற பொழுது அதனுடைய கட்டுமான வளர்ச்சி என்ன பண்ணுச்சு உங்க அறிவியல் நான் கேட்கிறேன். அதனுடைய கட்டுமான வளர்ச்சியை பத்தி சொல்ற போது தஞ்சாவூர் பொம்மை இருக்கு பாருங்களேன், அதை நீங்க வச்சீங்கன்னா அப்படியே அது ஆடும், கீழே போலா இருக்கும், மேல தலை வெயிட்டா இருக்கும். அதுதான் தஞ்சாவூர் பொம்மை. நம்ம வந்து நம்ம பெண் ஆடுறது மாதிரிலாம் தஞ்சாவூர் பொம்மை கிடையாது, அதனுடைய பாதம் இல்லாமல் இருக்கும் பாருங்க, அதுதான் தஞ்சாவூர் பொம்மை. அந்த பொம்மையுடைய கட்டுமானம் தான் பெரிய கோயிலுடைய கட்டுமானமா. அதுக்கு கீழே இருக்கக்கூடியதுல வெறும் மண்ணால் செய்யப்பட்டு அது போலா இருக்குமா, மேல நல்ல கட்டுமானத்தை போட்டு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் கட்டி இருக்கிறான் என்றால் அந்த கலையை உங்களோட அறிவியல் வளர்ச்சி இன்னைக்கு கொண்டு வந்துச்சா? கல்லணையை பார்த்து இன்னைக்கு உலகமே வியந்து போதே. என்னடான்னு கேட்டா மண்ணெறி பரிமாண தத்துவங்கிறான். அது என்ன மண்ணெறி பரிமாண தத்துவம்? நம்ம போய் கடற்கரையில் நிற்கிற போது அந்த தண்ணி நம்மள தண்ணியில் நின்னோம்னா காற்று தண்ணி இருந்து அடியே சரன்னு மண்ணு போகும் பாருங்க. ஒரு நாள் நின்று பார்த்துருக்குறான் மன்னன்,
அந்த வருஷம் காவிரியில வெள்ளம் வந்து இப்படி எல்லா விவசாயமே இறந்து போறாங்களே, எப்படி நான் இந்த மக்களை காப்பாற்றுவது என்று கவலையோடு மன்னன் இருக்கிறான். அவனது பாதத்திலிருந்து மண் அப்படியே போகுது. அதை பார்த்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கல்லணையை அந்த மன்னன் கட்டினான் என்று சொன்னால் இந்த அறிவியல் இப்ப உங்களால கொண்டு வர முடியுமா நான் கேட்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு அறிவியல் என்ன தெரியுமாங்க பண்ணுது? ரொம்ப வருத்தத்தோடு நாங்களாம் பேராசிரியர்கள் ஐயா, பசங்க எதையுமே நம்புறாங்க, எதையுமே இணையம் சொல்றதை நம்புறாங்க. அவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே போனை கையில கொடுத்துறோமே, அவங்க எப்படிங்க நல்லது கெட்டதை தெரிஞ்சுப்பாங்க? அதுதானே எங்களுக்கு பயத்தை ஏற்பட்டது. ஒரு காலத்துல விளையாட்டுங்கிறதுல எப்படிங்க இருந்தது? அழகா 2 பேர் சேர்ந்த ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. இதை எதிர நீ அண்டர்லைன் பண்ணிக்கணும். கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒருத்தர் மட்டுமே செல்போன்ல விளையாடுறமே, 2 பேர் விளையாடக்கூடிய விளையாட்டு எங்க போச்சு? ஒருத்தர் தான் விளையாடுறது நம்மால் நம்புறான். குடும்பத்தோடையோ நட்புகளோடய சேர்ந்து விளையாடக்கூடியது இல்லாம போச்சு. கபடி, கிட்டிப்புல், பெண்களுக்கான எத்தனை விளையாட்டுகள் எல்லாவற்றையும் நாம வெளியில அழகா உடற்பயிற்சிக்கானதாக இருக்கக்கூடிய விளையாட்டுகள் இன்றைக்கு வெறும் பொழுதுபோக்காக தனி மனித விளையாட்டாக மாற்றி இருக்கிறதே இந்த செல்போன். இதுதான் வாசிப்பையும் கலைகளையும் வளர்க்கிறதா என்ற கேள்வியை நான் எதிரணி முன்வைத்து இதுகாரம் அமர்ந்து கேட்ட உங்களது பாத மலர்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதை கேட்டேன். நான் எப்படி கேட்கக்கூடாது, என்ன கேட்டேன் அப்படின்னா, இவர் பாடின அந்த பாட்டுக்கு அது யார் எழுதுனதுங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லணும் அல்லது நான் சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் சொல்லணும், இவர் சொல்லணும், நான் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். ஒரு பேச்சாளரை போய் திடுக்கிட வைக்கக்கூடாது. சில பேர் அழுதுகிட்டே ஒடியாந்துருவாங்க. மேடை பேச்சா ஈஸி இல்லைங்க. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ முதல்ல எங்கள் அப்பா எங்கள் பள்ளிக்கூடத்தில் இலக்கிய மன்றத்தில் பேச சொன்னார். மேடையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெஞ்சத்துக்கு போட்டு விட்டாங்க. அதில் மேலே ஏறி கிடுகிடுன்னு ஆடி பெஞ்சையும் சேர்த்து ஆட்டி உங்களிடையே பேச வந்திருக்கிற நான் சொல்லி என் பேர் மறந்து போச்சு. உங்களிடையே பேச வந்திருக்கிற நான், என் பேர் மறந்து போச்சுன்னா மறந்தே போச்சு. லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு பேர்லாம் ஞாபகம் வருது, லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் வருது, ரஜினி மாமுது பேர்லாம் ஞாபகம். என் பேர் யார் சொல்லுவா? நான் கிட்ட இருக்கேன், கீழே இருக்க ஒரு இறக்கடா கீழே பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கும்? அழகா சொன்னாங்க. கண்ணாசனுடைய அந்த கவியரங்கத்தில் பாடின பாட்டுங்க. கண்ணாசன் சினிமாவில் மட்டும் பெரிய ஆள் கிடையாதுங்க. ஒரு முறை அமெரிக்கன் காலேஜுக்கு வந்திருந்தார். அப்போ அவரை என்ன சொல்கிறாங்க, தலைப்பு கொடுக்குறாங்க, காலத்தின் கோலம். இதுதான் தலைப்பு. இதில் அவருக்கு முன்னாடி சில பேர் கவிதை வாசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க, பையங்கள்லாம் வாசிக்கிறாங்க. அப்போ இவர் அங்கே இந்த கடைசியாக இருந்த பையன்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு அந்த பையன் கவிதையை வாசிக்க வர்றான். வாசிக்க கத்துறாங்க, ஊழையிடுறாங்க, உட்காரு கொன்றுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவன் அழுதுகிட்டே உட்காந்துட்டான். இப்போ கண்ணதாசன் போகிறாரு, கைதட்டு பின்னுறாங்க. இன்னும் வாசிக்கலை, அதுக்குள்ளேயே கைதட்டு பின்னுறாங்க. போன உடனே எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு, நான் எழுதிய கவிதைன்னார். கைதட்டினாங்க. நான் எழுதிய கவிதை 2வது தடவை சொன்னார், அதுக்கு கைதட்டினாங்க. கவிதையை நான் எழுதினேன், அதுக்கும் கைதட்டினாங்க. இப்படியே வாசிக்க கைதட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ சொன்னாராம், இப்போ கைதட்டினீங்களே, இந்த கவிதை யாரும் தெரியுமா? அப்போ தான் அந்த பையன் கவிதை வாச்சான்ல, அப்போ நீங்கள்லாம் சேர்ந்து கைதட்டிங்கல்ல, அந்த கவிதை யாரும் தெரியுமா? அந்த பையன் வர்றப்போ அவன் பேப்பரை நான் வாங்கிட்டு என் பேப்பரை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். என் கவிதை அவன் வாய்ச்ச போது நீங்கள்லாம் அவனை உட்கார்றான்னு கத்தி அது அவன் எழுதின கவிதையாக்கும்னு நீங்கள் ஒன்று கூட கேட்காம அவனை அழுகு வச்சு உட்கார வச்சிங்க. இப்போ அவன் எழுதின கவிதை நான் வாசிக்கிறேன், நான்கிறேன், கைதட்டுறீங்க. இதுதான் காலத்தின் கோலம். நீங்கள் ஆட்களை பார்க்கிறீர்களே தவிர அவருடைய கவிதையை பார்ப்பதில்லை. அவன் தாங்க கண்ணதாசன். என்ன அழகா சொன்னாங்க பார்த்தீங்களா? செய்திகளை அவங்க எடுத்து சொல்ல நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு செய்தியும்
எல்லா கலையும் ஆன்லைனில் படிக்க முடியுமாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். குரு இல்லாமல் சில கவிதைகள் ஒரு சில இது கலைகளை படிக்கக்கூடாதுங்க சொன்னாங்க. அதுக்கு உண்மையாக யோகாசனம் இருக்குன்னு சொல்கிறோம்ல, யோகாசனம்ங்கிற ஒரு இது அது ஒரு குருவோட தான் இருந்து படிக்கணும். டிவியை பார்த்துக்கிட்டு சில பேர் படிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் காலை தூக்கி இப்படி கழுத்தில் போட்டுருந்துருக்கான், கரண்ட்டு போயிடுச்சு, அப்படியே உட்காந்துருந்துருக்கான். அந்த அம்மா தட்டை கொண்டு வந்து மண்டலில் ஒரு அடி, 100 தடவை சொல்கிறல்ல இதை பார்த்து இதை செய்யாதேன்னு. அவன் அப்படியே அதுலேயும் முணங்கிட்டு நீ மாத்திரம் அதை பார்த்து சமையல் பண்ணுற அப்படின்னு இருக்கான். பழிக்கு பழி வாங்கிட்டான். கலைகளை அப்படித்தாங்க இருக்கணும். அடுத்து அதே மாதிரி சொன்னாங்க, இன்னைக்கு எத்தனை விஷயங்கள். ஏன் நீங்கள் ஒரு கோயிலை கட்டி பாருங்க, தஞ்சாவூர் பொம்மை சொன்னாங்களோ, உங்களுக்கு தெரியாது இல்லைங்க. அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த தலை இருக்குல்ல, என்னதான் நீங்கள் கவுத்தாலும் தலை தரையில் படாதுங்க, அதான் உண்மை. அந்த கோவிலுடைய அந்த கலசத்தின் நிழல் வந்து அந்த சதுரத்தை தவிர கீழே படாது, அதான் முக்கியம். அது அதனுடைய அமைப்பில் கட்டப்பட்டது. அதனுடைய ஃபவுண்டேஷன் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 6 மீட்டர் தாங்கிறாங்க. முழுவதும் மணல் பரப்பப்பட்டிருக்குங்க. மணல்னா எவ்வளவு கோடி வண்டி கொண்டு வந்து சேர்த்துருக்கணும். இந்த விஞ்ஞானத்தை படிச்சீங்களா? உலகத்தில் யுனெஸ்கோங்கிற ஒரு அமைப்பு எது பழமையான டேம், கல்லணை, அது மாதிரி அணை எது, டேம் எதுன்னு தேடி பார்த்தாங்க. எகிப்தில் இருக்கக்கூடிய நைல் நதியில் கட்டப்பட்டிருப்பதான் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை தீர்மானித்து போடுறதுக்குள்ள இங்கேருந்து ஒருத்தர் கடிதம் எழுதினார், நீங்கள் ஒரு முறை கல்லணையை வந்து பார்க்க வேண்டும். அந்த டீம் வந்துச்சுங்க. வந்து பார்த்து என்ன தெரியுமா மிரண்டு போடாங்க, ஓடுற ஆற்று தண்ணீருக்கு நடுவில் கட்டணும். எப்படி கட்டினாங்க அப்படின்னா, கரிகால் பெருவளத்தான் பெரும் பெரும் உருண்ட பாறைகளை கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்க தண்ணியை அடைக்கலைங்க. ஒரு உருண்டைக்கல்லுக்கு இன்னொரு உருண்டைக்கல்லுக்கு இடையில இருக்குமில்ல ஓட்டை, அது வழியாக தண்ணி போகும். தண்ணி போய்கிட்டே இருக்கும், ஆனால் எழுப்பிக்கிட்டே இருக்கும். 2000 வருஷத்துக்கு முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச விஞ்ஞானம். நினச்சி பாருங்க. நம்ம கல்லணையில் போய் என்ன செய்கிறோம் சொல்லுங்கள்? முனியாண்டி அப்படின்னு பேர் எழுதி வைக்கிறோம். நம்ம தான் கட்ட மாதிரி. தாஜ்மஹாலில் நம்ம ஆளு 6 முகம்னு எழுதி வச்சுருக்காங்க. போனால் பேசாம வர வேண்டியதானே. ஒரு அறிவியலுங்கிறது இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அதைத்தான் கேட்டாங்க. வாசிப்பை நேசிக்க வேண்டும், உண்மைதான். வாசிக்க விட மாட்டேங்குது. அதே போல் அறிவியல் எல்லாம் கொடுத்தது. ஒரு கேள்வி கேட்டார், மிக்சி இல்லாமல் அதான் ஏன் உங்கள் தாத்தா வாழலையா? அவர் காலத்தில் மிக்சி இருந்ததா? உங்கள் இன்னும் சொல்ல போனால் பழைய ஆளுகள்கிட்ட சுவிட்சை போட சொன்னால் கூட வேணாம்ப்பா, கரண்ட்டு சாக்கடிக்கும், சுவிட்சை போட மாட்டாங்க. சரி, அருமையாக பேசிய பேராசிரியருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். 4 பேருக்கும் பாராட்டுகள். அதுக்காலத்தில் முக்கியமாக இவ்வளவு நேரம் நீங்கள் இருந்து கேட்டீங்கல்ல, பட்டிமன்றம் ஆரம்பித்து ஏறத்தாழ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 2 மணி நேரம் ஒரு சினிமா எடுக்கணும்னா 500 கோடி செலவாகும். அமெரிக்காவில் போய் எடுத்தால் தான் பார்ப்பாங்க நம்ம ஊர் ஆளுங்க. இப்படி ஆகி போச்சு. இப்போ இதுக்கு மேலே வயசானாலும் ஐஸ்வர்யராயத்தான் போடணும். எல்லாம் பண்ணியும் அந்த படம் 5 நாள் ஓட மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை போட்ட படத்தை திங்கக்கிழமை போய் பார்த்தா அன்னைக்கே தூக்கிட்டோம்ங்கிறாங்க. அன்னைக்கு தானே வந்துச்சுன்னு கேட்குறோம், அன்னைக்கே தூக்கி போ 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 அப்படிங்கிறேன். ஆனால் 2 மணி நேரம் இன்னும் நான் தீர்ப்பு சொல்லலை. அம்மா, நான் இன்னும் தீர்ப்பு சொல்லலை. இந்த 2 மணி நேரமும் உட்கார்ந்து நின்று நடந்துக்கிட்டு போயிட்டு வந்து என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் நான் இருகரம் கூப்பி வணங்குகிறேன்.
ஏன்னா நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா கேட்டதுனால தானே எங்களால் நல்லா பேச முடியும். நீங்கள் சரியாக கேட்காம கொட்டாய் விட்டு உட்காந்துருக்கீன்னு வைங்க, இன்னும் சில பேர் பிடிச்சிருவார், இருந்தா அவர் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டில்லியில் ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தேன் பட்டிமன்றத்தில். கீழே இருந்த ஒருத்தர் செல்ஃபோனில் சத்தமாக சொல்கிறார், முடியலை அப்படின்னாரு. நான் என்னையா முடியல, என்ன இல்லை பட்டிமன்றம் முடியலேன்னு சொன்னேன் அப்படின்னாரு. இவ்வளவு நேரம் நல்லா கேட்குறீங்கன்னா 2000 வருஷம் முதல்ல திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்டார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது இறந்த காலத்தில் எழுதுறார். எப்படி கேட்டார்? கேட்பார்னா எதிர்காலம், கேட்டுக்கொண்டிருக்கிறார்னா நிகழ்காலம். ஏற்கனவே பேச்சை கேட்டவர்களாக இருந்தாலும் மீண்டும் அமர்ந்து கேட்கும்படியாக எவன் பேசுகிறானோ, கேட்பவர்கள் மட்டுமல்லாது கேளாதவர்கள்னா பட்டிமன்றத்தை கேளாதவர்கள் மட்டுமில்லை, பகைவர்கள்னு ஒரு அர்த்தம். பகைவனும் விரும்புமாறு யார் பேசுகிறார்களோ அதுதான் பேச்சு. பேச்சாளன் கேட்டுக்கொண்டிருப்பவர்களை கட்டி போட வேண்டும் தன் பேச்சால். எப்படி? பேச்சாளன் தன்னுடைய பேச்சால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களை கட்டி போட வேண்டும். ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க. இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது, அவ்வளோ மோசமாக பேசுகிறவன் இருக்கானா? ஒருத்தர் தற்கொலை பண்ணிச்சாருக்கா ரயில் ரோட்டை நோக்கி ஓடிட்டான். அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான், யூட்டர்ன் எடுத்து வந்து இப்படி உட்காந்துட்டான். அவரையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்கும் அவர் காலில் விழுந்துட்டான். அவர் தூக்கிட்டார். அப்படி என்ன என்ன என்னன்னாரு, தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சையா, உன் பேச்சை கேட்டேன், திரும்பி வந்துட்டேன். இவர் கண் கலங்கிச்சு. அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவ்வளோ நல்லா பேசுகிறனா, உன் தற்கொலையை தடுத்துட்டனா, ஏன் திரும்பி வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன்டா சாணும் அப்படின்னா, நீ பேசிய கொள்ற, நீ இருப்ப நான் சாப்பிடா. சரி, ஆரம்பித்த போது இருந்த உற்சாகத்தோடு இப்போவும் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ அறிவியல் வளர்ச்சி தடுக்க முடியாது. அந்த அறிவியல் வளர்ச்சியால் என்ன நேர்ந்திருக்கிறது என்றால், வாசிப்பு குறைந்திருக்கிறது, கலைகளுடைய வளர்ச்சியும் குறைந்திருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமில்லை, காலத்துக்கு ஏற்ப அது மாறி இருக்கிறதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்ந்தும் இருக்கிறது, தளர்ந்தும் இருக்கிறது. நன்றி வணக்கம் அப்படி நான் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? பாவி, இதை 7:30க்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதை சொல்லவா இந்த பாடுபட்டீங்க, இதுக்கு 7 காப்பி வேற குடிச்சிங்க அப்படி கேட்பீங்க. இல்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஒரு கேட்டுக்கிடுவோமே அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ அவங்க நிறைவாக சொல்கிற போது இந்த அணியில் கவலையோடு தான் சொன்னாங்க. இப்படி ஒரு தலைப்பு அவர்களுக்கு என்ன பிடிச்சா இருக்கு, இல்லை போகிற போக்கில் செல்லை இப்படி தூக்கி போட்டு போயிட போகிறாங்களா? இல்லை. ஆனால் அறிவியல் வளர்ச்சியால் என்னென்ன மாறி இருக்குன்னு சொன்னாங்க. அதில் அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. எது எழுதுறதே மறந்து போச்சுங்க. நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், +2 வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு ஒரு பக்கம் ஒரு கடிதம் எழுத சொல்ல, கடிதம் கூட வேண்டாம், ஒரு விண்ணப்பம் எழுத சொல்லுங்க பார்ப்போம். விண்ணப்பத்துக்கு 2 சொல்லியா 3 சொல்லியான்னு பல பேருக்கு தெரியாது. சில பேர் விண்ணப்பம்னா என்ன ஊத்தப்பம் கேள்விப்பட்டிருக்கேன். விண்ணப்பம்னா என்ன சொல்றது? பாருங்க, தமிழுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம இலக்கிய நடையும் உண்டு, வழக்கு நடையும் உண்டு. நம்மகிட்ட தான் செய்யுள் நடைனா என்ன, இலக்கிய நடைனா என்ன அப்படின்னா தூய தமிழில் பேசுவது.
இயல்பு நடைன்னா என்ன? அது எளிய தமிழில் பேசுவது. உதாரணமாக, இப்போ ஒரு அரசாங்க அதிகாரிக்கு நீங்கள் கடிதம் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுவீங்க? அனுப்புனர், பெறுநர், ஐயா எங்களுடைய வீதியில் 2 நாட்களாக மின்சார விளக்கு எரியவில்லை, தாங்கள் அதை சீர் செய்து தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன், இப்படிக்கு பேர் போடுவோம். இது இலக்கிய நடை. இதே மாதிரியா வீட்டில் பேசுகிறோம்? அம்மாட்ட போய் உட்கார்ந்து, அன்னையே அரும்பசியால் அல்லலுறுகிறேன், அன்னம் இடுவாயா? இந்த கரண்டியை கொண்டு ஒரு சாத்து. நல்லாத்தானே இருந்த, ஏன் அவன் கூட சேராத பட்டிப்படத்துக்கு போகுதுன்னு சொன்னா கேட்குறியா? அங்கே போய் அம்மாட்ட போய் இப்படி பேசலாமா? இல்லை காதலிகிட்ட போய் இப்படி பேசலாமா? அதுக்குன்னு ஒரு மொழி நடை இருக்கு. குழந்தைகிட்ட போய் பேசி பாருங்களேன், குழந்தை மாதிரி சில பேர் பேசுவாங்க. ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு அம்மா மம்மு தின்னியா, அப்பா இங்கே, அத்தை இங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை நல்லா பேசியிருக்கு. ஏன் இப்படி பேசுகிற நீ அப்படின்னு கேட்டிருக்கு. இது குழந்தை மாதிரி பேசுது, அது பெரிய பிள்ளை மாதிரி பேசுது. இப்போ இதைத்தான் இவங்க கேட்குறாங்க, என்னென்ன விஷயங்களில் மாறி போச்சு, மொழி சிதைஞ்சு போச்சு, கவிதை சொன்னால் புரியலை. நான் அனுபவிக்கிறேங்க. நான் இங்கே மட்டும் இல்லை, பல கல்விக்கூடங்களில் பல்கலைக்கழகங்களில் போய் பேச போகிறப்ப நல்ல நகைச்சுவையோ நல்ல கவிதையோ ஸ்லேடையோ சொன்னால் புரியலை. ஸ்லேடைன்னு தெரியுமில்லையா உங்களுக்கு? ஒரு சொல்லு இன்னொரு பொருள் தந்தால் ஸ்லேடை. அந்த ஸ்லேடையை சொன்னால் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் அதுக்கு ஒரு விளக்கத்துக்கு ஒரு ஸ்லேடை சொல்ல வேண்டியது. ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு பாட்டு வந்துச்சு. இந்த பாட்டை பாடினா நல்லா இருக்கும்னு வாத்தியார் சொன்னார். ஒரு பையன் எந்திரிச்சு என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா உங்களுக்கு பாட தெரியுமான்னு தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா நான் அவங்கள பாடையில் பார்க்கணும்யா அப்படின்னு இருக்கான். இதுவும் புரியலையா? ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா. இன்னொருத்தர் எழுந்திரிச்சு எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னு இருக்கான். அவர் என்ன வாரமாக போகிறாரு? இந்த பாடுகிற போதுங்கிற ஒரு சொல்லு ரெண்டாவது பொருள் வர்ற போது அதில் ஒரு சின்ன நகைச்சுவை இருக்கும். வசைபாட காலபேகம் மாதிரி ஸ்லேடை பாடுவதற்கென்று பல புலவர்கள் இருந்தார்கள். ஒரு சொல் இன்னொரு பொருளை அள்ளித்தரணும், அதான் சிறப்பு. சரி, இவங்க இன்றைக்கு மொழி இப்படி ஆகிவிட்டது, எழுத்து இப்படி ஆகிவிட்டது, அதே போல் வாசிப்பு குறைந்து போனது. அப்படி குறைந்து போனதன் காரணமாக நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? கலைகளை வளர்க்க முடியவில்லை. எல்லாத்தையும் டிவியில் பார்த்துட்டோம்னா உண்மையான கலைஞருக்கு ஒரு கைதட்டு வேணாமா? நினச்சி பாருங்க. பாருங்க, உலகத்திலேயே சிறந்த நடிகர் சிவாஜி கணேசனுங்க. அவர் சினிமாவில் நடித்தாலும் கூட நாடகத்துக்கு போய் நடிக்க போவாருங்க. ஏன் நாடகத்துக்கு நடிக்க போவார்னா, நாடகத்தில் கைதட்டு வாங்கிறத கேட்டால் தான் நம்ம உயிரோடு இருக்கும்னே அவருக்கு நம்பிக்கை வருமா. அதை எதில் சொல்வார் தெரியுமா? ராஜபாட் ரங்கதுரைன்னு ஒரு படம். அதில் தன் தம்பிக்காக படக்காரை மாதிரி வேஷம் போட்டு போவார். அப்புறம் அந்த வேஷத்தை கலைச்சிடுவார். அப்போ அந்த டி.கே. பகவதிங்கிற அந்த இவர் கேட்பார், ஏயா உழைச்சி வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம்ல, நீங்கள் ஏன் நடிக்கிறேங்கிறீங்க, நாடகம் தான் பார்க்குறது இல்லையா யாரும், ஏன் நாடகம் பார்க்குறீங்க, நாடகத்தை போடுறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்லுவார், ஐயா பகலெல்லாம் பட்னியாக கிடந்தாலும் ராத்திரியில் ராஜா வேஷம் போட்டு அந்த கிரீடத்தோடையும் செங்கோலோடையும் உட்கார்ந்துருக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு என்னையா இந்த உலகத்தில் வேணும்பார். அதுதான் நடிப்பு. இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைக்காட்சியில் பார்க்குறோங்கிறோம்.
அது எல்லாத்தையும் இதில் கேட்டுறோங்கிறோம். சரி, அப்படியா யோசிச்சு பாருங்க. ஒரு தொலைக்காட்சி இருந்துச்சு ஒரு காலத்தில். எது நமக்கு பொதிகை மாதிரி ஒன்று இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஒளியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பழைய படம். இவ்வளவுதான். அன்னைக்கு தான் சந்தோஷமாக உட்காந்து எல்லாரும் குடும்பத்தோடு பார்ப்போம். அதில் செய்தி சொல்லுவாங்க நடுவில். அந்நேரம் எல்லோரும் சாப்பிட போயிடுவாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு வந்து படம் போட்டுருவாங்க. நாட்டுக்கு தேவை செய்தி. படத்தை அப்புறம் கூட பார்க்கலாம், ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். இதே மாதிரி ஒரு இது இருந்தது, ஒரு சேனல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ சேனல். இவர் சொல்கிறது அவர் இல்லைங்கிறாரு, அவர் சொல்கிறது அவர் இல்லைங்கிறாரு. இந்த 2 பேர் சொல்கிறத 3வது டிவி இல்லைங்குது. நம்ம எது நடந்தாலும் பேசாமல் உட்காந்துருக்கோம். நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே கேட்டார், இவனை எப்படிப்பா பிடிச்சிக்கன்னு. இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கேன், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கேன், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்னுருக்கேன், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கிடாம அப்போ பிடிச்சோம். இதுக்கு வேலை என்ன வேணும்? அதை திருடனும் சேர்ந்து கூட உட்காந்து பார்த்தாலும் பார்க்கலாம். இப்படி ஆயிடுச்சே நிலைமை. அவங்களுடைய கவலை அதுதான். பிள்ளைகள் விடாமல் செல்லு பார்த்தா என்ன ஆகுமா, மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி நின்று போயிடுவாங்க. வறட்சி ஏற்பட்டுருச்சுன்னா எப்படி முழங்கால் கைகால் வலி ஏன் வருதுன்னா, அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைஞ்சி போய் அந்த ஜவ்வுகளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலைன்னா அந்த வலி வந்துடுமா. மூளை அப்படி ஆயிருமா. நீங்கள் பிரைலி கண்டுபிடிச்சது சரி, ஆனால் இருக்கவன் கண்ணெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவன் என்னத்தை பார்ப்பான். இன்னொன்று, எல்லாருமா சேர்ந்து உட்காந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கா? ஒரு கேள்வி கேட்டாங்க. எந்த படத்தெல்லாம் தேட்டரில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அம்புட்டு டிவியில் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. என்ன பாடுறாங்க, என்ன ஆடுறாங்க கண்டுபிடிக்க முடியல. சில டான்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே குதிச்சிருவாங்க போல் பயமாக இருக்குது. அதுவும் மோசமான படம் வந்துருச்சுன்னு வைங்க, குடும்பமே பதறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு சீன் வந்துச்சு, அசிங்கமான சீன். அப்பா கத்துனாரு, முன்னாடி உட்காந்து 8 வயசு போயிட்ட கண்ணை மூடுறான் அப்படின்னாரு. அவன் ஒடியாந்து கப்பை கண்ணை மூடிவிட்டான் அப்படியே. ஏன்னா அவனுக்கு கவலையாக இருக்கும்ல, அப்பா கெட்டு போயிடுவார்னு. எவையெல்லாம் போயிடுச்சு, பண்பாடு போயிடுச்சு, மொழி நடை போயிடுச்சுங்க. நல்ல தமிழ் பேசலை, நல்ல மொழிகள் இல்லை. அதுக்கு காரணம் வாசிப்பு இல்லை, கலைகளை சொல்லிக் கொடுப்பதற்கான கலைக்கூடங்கள் இல்லை. அந்த கலைக்கூடங்கள் இல்லாமல் போகிறதுனால தான் நமக்கு இவையெல்லாம் ஏற்படுது. இப்படி இவங்க வரிசையாக கேட்க 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 நமக்கு பதட்டம் ஏற்படுது. ஆமாம், இதெல்லாம் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம். நான் சிங்கப்பூரில் பார்த்தேங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இரவு 10 மணிக்கு மேலே சேனல் ஓடாது. அரபு நாடுகளில் வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியாது. தெரியுமா உங்களுக்கு? எப்படி பாருங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எல்லாரும் எல்லாம் பண்ணட்டுன்னு ஏன் விடலை? இவங்க அதான் கேட்குறாங்க. இப்படி வாசிப்பு குறைகிறது, கலைகள் அழிகிறது, மன வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, கண்கள் பார்வை குறைகின்றன. எனவே இந்த அறிவியல் வளர்ச்சியால் கலைகள் அழிகின்றன, வாசிப்பு குறைகின்றது என்று நான் இவங்களுக்கு இல்லை ஐயா, நீங்கள் என்ன அவங்க மாதிரியே விட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் முடிஞ்சிருச்சேன்னு நினச்சிட்டீங்க. அவங்க நான் பேசிட்டேன்னே நம்பிட்டு வந்துட்டாங்க. ஐயா முடிக்கலை, இந்த இருங்க. நான் ஒரு பக்கம் தீர்ப்பு சொன்ன மாதிரி ஆயிரும். மதுரையிலேருந்து வேற வந்திருக்கேன். என்னன்னு புரியல உங்களுக்கு. சிலப்பதிகாரம் என்னது? மதுரையில் பாண்டியன்,
சரியாக தீர்ப்பு சொல்லலைன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதா? சரி, அறிவியலுடைய வளர்ச்சியை இவங்க 2 பேரும் தடுக்க முடியுமா, நான் தடுக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். யாராலையும் முடியாது. கரெக்டாக சொல்கிறீங்க. அணுகுண்டை கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்த தியரியை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? இனிமேலாம் கேள்வி பதில் புஸ்தகம்லாம் கிடையாது, பட கிளைமேக்ஸ்க்கு வந்துருச்சு. ஐன்ஸ்டீன். ஒரு கவிஞன் எழுதாங்க, எப்படி ஐன்ஸ்டீனுடைய தியரியை அப்படி பிளாக் போர்டில் எழுதினாராம். E = mc². E = mc² என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கரும்பலகையில் எழுதினார். ஜப்பான் அழிந்தது அப்படின்னு எழுதுறாங்க. அந்த தியரியை வச்சு தான் அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டு ஜப்பானில் அணுகுண்டு போட்டாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, அணுகுண்டு உலகத்தை அழிக்கப் போகிறது என்று தெரியும், நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்தீர்கள், இதற்கு மாற்று மருந்து என்னன்னு கேட்டாங்க. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? சமாதானம் அப்படின்னாருங்க. சமாதானம். சண்டை இல்லாமல் இருந்தால் தான் நம்ம தப்பிப்போம், இல்லைன்னா முடியாது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேருக்கு தெரியும்? செகண்ட் வேர்ல்டு வாரில் எத்தனை லட்சம் பேர் இறந்தாங்க யாருக்கு தெரியும்? AK-47 ஒரு துப்பாக்கியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த AK-47 என்ன தெரியுங்களா? அதை கண்டுபிடிச்சவருடைய பேர் வருஷம் 47. நல்ல வேளை செகண்ட் வேர்ல்டு வாரில் அது இல்லை. அது இருந்திருந்தால் இன்னும் லட்சக்கணக்கான பேர் சேர்த்துருப்பாங்க. குண்டை போடாமலே சுடலாம், கிட 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 கிடக்குன்னு சுட்டு வீழ்த்தலாம். இது நடக்கும். அதுக்காக என்ன செய்ய போகிறோம்? இவர் கேட்ட மாதிரி நம்ம போகிற வழியில் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு. உடனே என்ன செய்கிறோம்? பாவம், இப்படி ஓட்டுப்பா, இந்த பக்கம் போ, அவ்வளோதானே சொல்கிறோம். அந்த பக்கம் கூட்டமாக இருக்குது, இப்படி போ. இனிமேல் கார்லேயே ஏற மாட்டேன் இல்லையே, ரயிலில் ஏற மாட்டேன் இல்லையே. எதுவாக இருந்தாலும் புதிதாக வருகிற எல்லாத்தையும் வாங்கணும். 10 நாள் அமெரிக்காவில் இருந்தேன். இந்த மாதம், போன மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 10 நாளில் 30 காரில் நான் பயணம் பண்ணேன். 30 கார் எழுதுறீங்களா? டெஸ்லா என்கின்ற கார். இந்த டெஸ்லாங்கிற காரு மின்சார கார். யாருடைய கார் தெரியுமா? கம்பெனி கார் தெரியுமா? எலான் மஸ்கினுடைய கம்பெனி. இந்த டெஸ்லா யார் தெரியுங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் காலத்தில் வாழ்ந்த அதே அளவு விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிச்சு வெளியே தெரியாமல் போன ஒரு அப்பாவி மனுஷன் டெஸ்லா. இது ஒரு கல்லூரியில் ஒரு மாணவர் என்கிட்ட கேட்டாருங்க, நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி இவ்வளவு நேரம் பேசுகிறீங்களே, அதே காலத்தில் வாழ்ந்த இன்னொரு விஞ்ஞானி ஏன் மறந்து போனீங்கன்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், டெஸ்லாவை மறந்துட்டேன். அவர் யார் தெரியுமாங்க? விவேகானந்தர் அமெரிக்காவில் 1893 சிகாகோவில் பேசிய போது, அப்போது அன்றைக்கு அந்த ஒளிபெருக்கி கருவி மற்றும் மின்சார பல்புகளை ஒருங்கிணைத்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அந்த டெஸ்லா தான். பின்னாடி விவேகானந்தரோடு 3 மணி நேரம் பேசியிருக்கார் அவர். இந்த செய்தியெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த டெஸ்லா காரில் என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? நீங்கள் போகிறப்பயே நம்ம வந்துட்டோம்னு தெரிஞ்சு கார் கதவை திறக்குங்க. ஏறி உட்காந்து அப்படி பட்டம் தட்டிட்டா வீட்டுக்கு போ அப்படின்னா வீட்டுக்கு போகுங்க. எந்த வீட்டுக்குலாம் கேட்காது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்கல்ல, அதனுடைய பெரிய செயற்கை நுண்ணறிவு என்ன தெரியுமா? அந்த ஆப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இவர் சொன்னார் அது ஆப்பு அப்படின்னார்ல, அது என்னன்னா இவருக்கு அது பயன்படுத்த தெரியாதனால சொல்கிறாரு. அது நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம 10 நிமிஷம் பேசாமல் இருந்தோம்னா அது பேச ஆரம்பிக்கும். ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும். உனக்கு பிடிச்ச பாட்டு போடவா அப்படின்னு கேட்கும். ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு கேட்கும். கட்டின பொண்டாட்டி கூட அப்படி கேட்காது. கட்டின புருஷன் கூட அப்படி கேட்க மாட்டான். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இன்றைக்கி சீனாவில் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணு எல்லாரோடையும் சேர்த்து ஆடுறா, அந்த கூட்டமே அவள் பின்னாடி ஓடுது. அவள் பெண்ணே இல்லை, கம்ப்யூட்டரில் செஞ்ச ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொம்மை.
நான் பார்த்த ஒரு விஷயத்தை நேராக சொல்கிறேனே, மலேசியா போயிருந்தபோது குடும்பத்தோடு போயிருந்தோம். தைப்பூசம் அதுக்காக ஆஸ்ட்ரோ வானவில்லில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல். 7 ஸ்டார்னால் 5 ஸ்டார் காரில் பெருசு. அப்போ வீட்டில் எல்லாம் ஷாப்பிங் போயிருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன், எங்கே அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருந்தேன். இதை காட்டில் பிரம்மாண்டமான ஸ்க்ரீனுங்க. அதில் என்னமோ ஒரு டான்ஸு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் தலையை விரிச்சு போட்டு பேயாக ஆடிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் சுற்றி ஆடுறாங்க. இதை நான் முன்னாடி சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த ஹோட்டல் இதில் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் என்கிட்ட வந்து, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, நீங்கள் அது மாதிரி ஆடணுமான்னு கேட்டாங்க. ஏம்மா உனக்கு என்ன, நான் என்ன செஞ்சேன், நான் பாட்டுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை சார், நீங்கள் அந்த மாதிரி ஆடணுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஆட தெரியாதே அப்படின்னே. ரஜினி முருகன் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி பாட்டு சீனில் அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போய் நான் சொல்லி, சாமி என்னை ஆட வச்சுக்கூடாத, நான் மேடையில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஆடணுமான்னு கேட்டாங்க. எப்படி ஆட முடியும்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இங்கே வாங்க என்னை கூப்பிட்டு அந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு முன்னாடி சின்ன கேமரா இருந்துச்சுங்க. அதில் என் முகத்தை அப்படி எடுத்தாங்க. நீங்கள் போய் அங்கே உட்காந்துக்கோங்கட்டாங்க. இப்போ அந்த அம்மா அப்படியே இது பண்ணி அந்த முகத்தை அந்த தலையை விரிச்சு போட்டு ஆடினால அவன் மூஞ்சில் போய் சேர்த்து விட்டுருச்சுங்க. பார்த்தா நான் பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் வந்துட்டாங்க. அதிர்ச்சியில் உறைஞ்சி போய், இது போன வட்டம் வந்தப்போ ஆடினதா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நான் ஆடவே இல்லை. ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஆடவே இல்லைன்னு என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே உண்மையை சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது எதுக்குன்னு. இது எதுக்கு தெரியுங்களா? 2 கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் நாமளும் ஆடுனா நல்லா இருக்குன்னு நினச்சாங்கன்னா அவர்கள் முகத்தை அங்கே வச்சு அவர்களையும் ஆடுமாறு செய்வதற்காக இந்த விஞ்ஞானம் இன்னைக்கு இருக்கு. தெரியுதா? இன்னைக்கு நினச்சாலும் சிவாஜி கணேசன் நடிப்பை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நினச்சாலும் கலைஞருடைய வசனத்தை கேட்க முடியும். புரட்சி தலைவருடைய பாட்டை ரசிக்க முடியும். இரவு 12 மணி ஆனாலும் கேட்க முடியும். வரி வடிவம் ஒளி வடிவமாகி, ஒளி வடிவம் காணொலியாகி எல்லாம் வந்துருச்சு. வாசிப்பு எப்படிங்க குறையும்? அமெரிக்காவில் நான் ஃப்ளோரிடாவிலேருந்து ஜாக்சன்வில் போய் இதை நோக்கி போயிட்டுருக்கேன். சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டுருக்கேன். என் கூட ஒரு 10 வயசு பையன் ஏறுறாரு. அவர்தான் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. அது லோக்கல் ஃப்ளைட்டு. ஒரு இதை திறந்து இதை லேப்டாப் எடுத்தாப்புல காதில் இது மாட்டிட்டு இப்படின்னொடனே லைப்ரரின்னு வந்துச்சுங்க. அதில் லைப்ரரியில் அந்த பையன் ஒரு புக்கை தொடுறான். அந்த புக்கு அப்படியே விரியுது. ஹாரி பாட்டர் 8வது பாகம். அது அப்படி கலராக வந்துக்கிட்டே இருக்கு. அந்த 10 வயசு பையன் ஹாரி பாட்டர் 60,000 அடி உயரத்தில் உட்காந்து படிக்கிறான். நான் கேட்டேன், இதை வாசிக்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது உண்டா இதில் அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் காதில் மாட்டியிருந்தது எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஹாரி பாட்டருடைய கதை அது சொல்லுதுங்க. காட்சி அதில் வருது. ஹாரி பாட்டருடைய கதையை அது சொல்லுது. இப்போ எனக்கு பார்வை இல்லைன்னாலும் நான் அதில் கேட்கலாம். எனக்கு காது கேட்கலைன்னாலும் நான் அதில் பார்க்கலாம். எது வேண்டுமானாலும் விண்ணில் பறக்கும் போது இதை செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் எவ்வளோங்க சம்பாதிப்பான்? கார் வாங்கினா பங்களா வாங்க தானே. ஹாரி பாட்டர் எழுதுகிற அந்த லேடி அவங்க விக்டோரியா மகாராணியினுடைய அரண்மனையை வாங்கியிருக்காங்க. எத்தனையோ அரண்மனைகள் இருக்குல்ல, அதில் ஒரு அரண்மனையை அந்த அம்மா வாங்கியிருக்கு. எப்படி வாங்கிச்சு? இந்த புத்தகத்தோட விற்பனை. இன்னைக்கு நம்மதில் அந்த மாதிரி வந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லா புத்தகங்கள் வாங்குறாங்க, படிக்கிறாங்க. என்ன ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. அவர் சொன்ன மாதிரி 7 இதில் வந்துச்சு புத்தகத்தில். புத்தகம் மின் இதாக வந்துச்சு. அது இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒளி வடிவாகவும் வந்துருச்சு. எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தவங்க ஃபோனில் சொல்லுவாங்க, நான் காலையில் ஆஃபீஸ் பெறப்படுறப்போ உங்களுடைய பேச்சை போடுவேன். ஆஃபீஸ் போகிற வரைக்கும் உற்சாகமாக இருப்பேன். மாலையில் சோர்வாக திரும்பி வர்றப்போ போடுவேன். அந்த மாலையில் நான் வீடு வர்ற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன். எங்கேயோ இருக்க நான், எங்கேயோ இருக்கக்கூடிய அவர்களுக்கு
என்னுடைய குரல் மூலமாக செய்தியை தர முடிகிறது என்று சொன்னால் ஏன் எதையும் மறக்க முடியாது? அதே போல் பரதநாட்டிய வகுப்பை ஆன்லைனில் நடத்துகிறாங்க. பத்மினி அவருடைய வீட்டில் நான் பார்த்தேன், நியூ ஜெர்சியில். அங்கே அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துக்கூடிய கலையரங்கம் வச்சுருக்காங்க. அவர்களுக்கு பிறகு அவருடைய சிஷ்யைகள் உலகம் முழுவதும் பரதநாட்டியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறாங்க. மருத்துவம் சொல்லப்படுது, விஞ்ஞானம் சொல்லப்படுது. பரீட்சைக்கு போகிறதுக்கு முதல்ல படிச்சுட்டு போகிறோம். இன்றைக்கி அதை ஒரு தடவை காதில் போட்டு கேட்டு போனால் போதும், இப்போ முடிச்சிடலாங்க. அதில் குறைபாடு இருக்குது, அதில் தப்பு இருக்குது, இல்லைன்னு நமக்கு தெரியாதா? இருக்குது. தப்பு இருந்தால் திருத்திக்கிறணும், குறை இருந்தால் மாற்றிக்கிறணும். அதுக்காக அதை தொடவே மாட்டேன் சொல்லலாமா? குளத்தோட கோச்சிட்டு ஒருத்தர் குளிக்காமல் போயிருந்துருக்கான், இனிமேல் நான் குளத்துக்கே வரமாட்டேன். அதுக்கு என்ன வந்துச்சு? நமக்கு தானே நஷ்டம். நினச்சி பாருங்கள். இன்றைய சூழலில் அறிவியல் வடிவங்களை மாற்றியிருக்கிறதே தவிர வழக்கத்தை மாற்றவில்லை. அதில் சில குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகள் காலப்போக்கில் மாற்றப்படும். தேவையானால் படிக்கலாம், இல்லாவிட்டால் விட்டுவிடலாம். எனவே கலைகள், அவங்க சொன்ன மாதிரி இந்த ஊர் கலை அமெரிக்காவில் இருக்கிறது. அமெரிக்காவில் பாடுகின்ற பாட்டு வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு 10 நாளாக ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு தெரியுமா? ஒரு காதலை ஒரு காதலியை பார்த்து பாடிக்கிட்டே போகிற, என்னமோ ஒரு மொழியில் பாடுறான். நீ பணம் வந்தவுடனே விட்டுட்டு போயிட்ட, அவன் நீ தங்க அப்படின்னு சொன்ன விட்டுட்டு போயிட்டேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரில. அந்த பாட்டு அப்படி தீயா போட்டு நேற்று அந்த ஆள் நேரில் பிடிச்சிட்டு மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாண்டா அப்படின்னு போட்டாங்க. கரெக்டாக நேரில் பேட்டி எடுத்து போட்டாங்க. எங்கேயோ சொல்லப்படுற ஒரு செய்தி உலகம் முழுவதும் ஒரு நிமிஷம் பகிரப்படுகிறது என்று சொன்னால் விரும்புங்கள், பகிருங்கள், பயனடையுங்கள். இதுதான் இன்றைய தாரக மந்திரம். அதனால் அறிவியல் வளர்ச்சியால் கலை வளர்கிறது, வாசிப்பு கூடுகிறது. நன்றி, வணக்கம்.